morning and welcome to Sims Hospital வடபழனி வழங்கும் ஹலோ டாக்டர். இன்னைக்கு நம்மளோட சந்தேகங்களுக்கு பதில் அளிக்கிறதுக்காக பிரபல சைக்காட்ரிஸ்ட் டாக்டர் சங்கீதா அவர்கள் வந்திருக்காங்க. அவரை வெல்கம் பண்ணலாம். வணக்கம் மேம். குட் மார்னிங். ஓகே, ஸோ இன்னைக்கு இன்டர்நெட் அண்ட் சில்ட்ரன் கொஞ்சம் ஓல்ட் ஏஜ் பீப்புளோட சைக்காட்டிக் ப்ராப்ளம்ஸ் பற்றிலாம் பேசலாம் டாக்டர். ஸோ ஃபர்ஸ்ட் இன்டர்நெட் அண்ட் சில்ட்ரன் எவ்வளோ கனெக்டிவிட்டி இருக்குது. இப்போ எல்லாருமே ஆல்மோஸ்ட் குழந்தைங்களுக்கு டேப்லெட் இல்லை ஃபோன் தான் விளையாடவே தராங்க சின்ன வயசுலேயே. ஸோ எவ்வளோ தூரம் இதனால சைக்காட்டிக் ப்ராப்ளம்ஸ் வரும், அதை எப்படி தடுக்கலாம்? ஐ திங்க் இது ரொம்ப குட் கொஸ்டின் நீங்கள் கேட்டிருக்கிறது. அண்ட் இது கரண்ட் டேயில் திஸ் இஸ் அ வெரி ரெலவெண்ட் கொஸ்டின். பிகாஸ் நீங்கள் ரைட்டாக சொன்ன மாதிரியா நம்ம பிறந்த 2 வயசு 1 வயசு குழந்தையே இப்போ ஐபேடில் சாப்பாடு ஊட்ட போகிறோம், நம்ம யூடியூப்பில் நர்சரி ரைம்ஸ் அது பாட்டு காட்டுறோம். அண்ட் அது ஒரு ஏஜில் பார்த்தீங்கன்னா தென் அந்த நெக்ஸ்ட் ஏஜில் குழந்தைல எஸ்பெஷலி டீனேஜ் இயர்ஸில் பார்த்தீங்கன்னா நிறைய குழந்தைல ஃபேஸ்புக்கு, வாட்ஸ்அப், ப்ரிடாமினெட்லி ஃபேஸ்புக், சோஷியல் மீடியாவில் நிறையா இருக்காங்க. ஸோ ஒரு ஸ்டேஜில் ஆஸ் பேரண்ட்ஸ் நம்மளுக்கு என்ன அவேர்னஸ் இருக்கணும், நம்ம என்ன டிஃப்ரெண்ட்டாக பண்ணோம், என்னெல்லாம் நம்ம பார்த்துக்கணும். ஸோ வாட் வி ஷுட் லுக் அவுட் ஃபார் இன் அவர் சைல்டு இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். சின்ன வயசில் எஸ்பெஷலி ஒரு 5-6 இயர்ஸ் வரைக்கும் அண்ட் திஸ் இஸ் அப்ளிகபிள் ஃபார் ஆல் த சில்ட்ரன் பார்த்தா ரொம்ப நேரம் நம்ம இஃப் யூஆர் இன் ஃப்ரண்ட் ஆஃப் த கம்ப்யூட்டர் ஆர் நம்ம இன் ஃப்ரண்ட் ஆஃப் த டிவினா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சின்ன ஒரு பேச கற்றுக்கிற வயசில் பார்த்தீங்கன்னா இன்ட்ராக்ஷன், ஸோ ஃபேமிலி சேர்ந்து பேரண்ட்ஸ் சேர்ந்து இருக்கிற இன்ட்ராக்ஷன் கம்மியாகிடுது. எதுக்குன்னா நிறையா நேரம் குழந்தையில அந்த லேப்டாப் முன்னாடி டிவி முன்னாடி உட்காந்துட்டு இருக்காங்க. ஸோ நிறைய நான் பார்க்குற சில குழந்தைலாம் பார்த்தீங்கன்னா ஸ்பீச் டிலேயோட வருவாங்க. எதுக்குன்னா அவங்க எப்போ பார் கம்ப்யூட்டர் முன்னாடி உட்காந்துட்டு இருக்கிறது, லேப்டாப்பில் உட்காந்துக்கிறது. ஸோ அந்த ஏஜில் என்ன சொல்வேன்னா அது ரெஸ்ட்ரிக்ட் பண்ணோம். ஸோ நான் அதுக்குன்னு ஃபுல்லாக வேண்டான்னு சொல்ல, பட் ஒரு தெர் ஷுட் பி லிமிட்ஸு. ஸோ இப்போ சின்ன குழந்தைனா கொஞ்சம் நேரம் கொடுத்தோம், பட் மோஸ்ட் ஆஃப் த டைம் நம்ம பேசின்னு இருக்கணும், இன்ட்ராக்ட் பண்ணோம். அதே மாதிரியே நிறைய நேரம் இந்த மாதிரி இன்டர்நெட் லேப்டாப்ஸ்லேயே உட்காந்து போடும் ஸ்லீப் டிஸ்டர்பன்சஸ் தட் இஸ் அப்ளிகபிள் அக்ராஸ் த ஏஜ். சின்ன வயசுலேருந்து பெரிய வயசு வரைக்கும் நிறைய நேரம் நம்ம கம்ப்யூட்டர் முன்னாடியே உட்காந்துட்டே இருந்தோம்னா அதில் வர நம்மளோட ப்ளூ லைட் it affects the sleep. So again படுக்கிறதுக்கு முன்னாடி அட்லீஸ்ட் 2 to 3 hours before நம்ம அந்த இன்டர்நெட் or லேப்டாப் all those things should be switched off. The next issue is when we move on to teenage. So நம்ம teenageன்னு சொல்கிறது ஒரு 13லேருந்து ஒரு 19 வரைக்கும் where they are not an adult but not a child. அந்த ஏஜில் பார்த்தீங்கன்னா lot of children these days will be on social media. ஸோ ஆஸ் அ பேரண்ட் நிறைய பேரண்ட்ஸ் என்ன சொல்லுவாங்கன்னா எனக்கு என் குழந்தை கம்ப்யூட்டரே எடுத்துக்கூடாது, ஐ டோன்ட் லைக் தம் பீங் ஆன் ஃபேஸ்புக். பட் நான் என்ன சொல்லுவேன், வி ஹேவ் டு மூவ் வித் டைம்ஸ். அண்ட் லாட் ஆஃப் த டைம்ஸ் பேரண்ட்ஸ்க்கு ஏன் பயமாக இருக்குன்னா வி டோன்ட் நோ வாட் தி சோஷியல் மீடியா இஸ், வாட் இஸ் ஃபேஸ்புக்குன்னு நிறைய பேரண்ட்ஸ்க்கே தெரியாது. ஸோ தெரியாத விஷயம் நம்ம குழந்தை ஏதோ பண்ணுறது, ஸோ அதில் ஏதாவது தப்பாக இருக்கும், அவங்க தப்பாக பண்ணுவாங்கன்னு நம்ம நிறைய பேர் பயப்படுவாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வாட் ஐ டெல் த பேரண்ட்ஸ் இஸ் நீங்கள் குழந்தை ஃபேஸ்புக்கில் இருக்கக்கூடாது இல்லை இன்டர்நெட்டுக்கு போகக்கூடாதுன்னு அந்த மாதிரி ஒரு திட்டம் வைக்காது. Because we have to, as I say, we have to move with times. What is important for parents is to get an understanding. So நீங்களே முதல்ல புரிஞ்சுக்கோங்க, நீங்கள் ஃபேஸ்புக்கில் போங்க, நீங்கள் ஃபேஸ்புக்கில் என்ன சொல்கிறது, யூ கெட் சம் ட்ரைனிங், கம்ப்யூட்டர் லிட்ரேட்டாக ஆகும். பிகாஸ் நம்மளுக்கு தெரியலன்னா நம்மளுக்கு பயமாக இருக்கும். பட் இஃப் யூ நோ what it is, நம்ம அப்புறம் சைல்டை மானிட்டர் பண்ண முடியும். ஸோ கெட் ஆன் டு தோஸ் சோஷியல் மீடியாஸ், நோ வாட் இட் இஸ். செகண்ட் திங், வித் சில்ட்ரன் ஹாவ் அன் ஓப்பன் டிஸ்கஷன்ஸ், டூஸ் அண்ட் டோன்ட்ஸ், என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது சோஷியல் மீடியாவில். அதே மாதிரியே கம்ப்யூட்டர் நிறைய வீட்டில் பார்த்தீங்கன்னா குழந்தைகள் வில் ஹாவ் அ பர்சனல் கம்ப்யூட்டர், அவங்க ரூமில் வச்சுட்டு இருப்பாங்க, நைட்டில் அதை வச்சுன்னு உட்காந்துட்டு இருப்பாங்க. சம் கிரவுண்ட் ரூல்ஸ் இருக்கணும். ஸோ நம்ம எஸ்பெஷலி வென் வி டோன்ட் வாண்ட் டு கண்ட்ரோல் அவர் சைல்டு டூ மச், பட் வி ஷுட் நோ வாட் த சைல்டு இஸ் டூயிங். அதனால என்ன நான் சொல்லுவேன்னா, ஹாவ் அ கம்ப்யூட்டர் இன் அ பப்ளிக் பிளேஸ் இன் த சென்ஸ் வேர் எவ்ரிபடி இஸ் தேர். ஸோ நீங்கள் போயிட்டு வந்துட்டு போகிறோம், அவங்க என்ன பண்ணுறாங்க, வாட் ஆர் தே டூயிங், வாட் ஆர் தே, ஸோ யூ கேன் கண்ணு வச்சுக்கலாம். அவங்க ரூமுக்குள்ளேயே வச்சுருந்தாங்கன்னா அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு நம்மளுக்கு தெரியாது. அதே மாதிரியா நீங்கள் அந்த மாதிரி ஃபேஸ்புக்கில் குழந்தை எதாவது பண்ணுறது என்ன பண்ணணும். So what you should, some ground rules, so strangers கூட you should not talk, or as a matter of fact social மீடியாலாம் பர்சனல் இன்ஃபர்மேஷன் போடக்கூடாது. தன்னை பற்றி நம்ம எங்கே இருக்கோம் என்ன பண்ணுறோம் தன்னை பற்றி ஃபோட்டோஸ் you should not upload. ஸோ சில டைம் if somebody else ஒரு stranger நம்மளுக்கு இன்விடேஷன் அனுப்புகிறாங்க or there is some inappropriate thing is happening na, the child should come and tell you. So அந்த மாதிரி you have to have an open relationship with your child. ஓகே டாக்டர், தொடர்ந்து பேசலாம். ஒரு காலர் லைனில் இருக்காங்க. வணக்கம். ஹலோ டாக்டர். ஹலோ மேடம், நான் சென்னையில இருந்து பேசுறேன். ஹலோ மேடம், பேசுங்கம்மா. எனக்கு நான் பேர் சொல்ல விரும்பல. 45 இயர்ஸ் ஆகுது. எனக்கு ஒரே ஒரு சன் இருக்கான், 16 இயர்ஸ், 10th ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருக்கான். ஓகே. என்னோட ஹஸ்பண்ட் இந்த சிவில் பிசினஸ் இது பண்ணிட்டு இருக்காரு. ஓகே. ஆக்சுவலா என்னன்னா இப்போ நாங்க எனக்கு ரொம்ப என்னோட பேச்சு கேட்க மாட்டேங்கிறான், என்ன மதிக்கவே மாட்டேங்கிறான், என்ன ரொம்ப வேல்யூவே இல்லை. அவங்க அப்பா தான் பெருசு, அவங்க அப்பா பேச்சு கேட்டுட்டு அவங்க அப்பாவே எல்லாம் வாங்கி கொடுக்கறது எல்லாம் போதும், என்ன கேவலம் அலட்சியமா என்ன ஒரு அம்மான்னு கூட கூப்பிடாம ஒரு மாதிரி பிஹேவ் பண்றான். என்னன்னு புரியல. 16 இயர்ஸ் ஆகுது.
ரொம்ப ஃபீலிங்கா இருக்கு. எனக்கு படப்படப்பு அந்த மாதிரிலாம் என்கிட்ட அவன் முன்னாடியே என்னை வச்சு கேவலமா பேசுறது, பண்றது, திட்டுறது அந்த மாதிரிலாம் பண்றாரு அவரு. அப்படி இருக்கு. அதனாலயே என்னமோ எனக்கு எவ்வளவு வாட்டி சொல்லி பார்த்தாச்சு என் ஹஸ்பண்ட் கிட்ட. சொல்லி இந்த ரிலேஷன்ஷிப் உங்க பையன் சேர்ந்து எப்பல இருந்து இந்த மாதிரியா இருக்கு? நாங்க ஆக்சுவலா வந்து ஒரு கோயம்புத்தூர்ல இருந்தோம். இப்ப லாஸ்ட் 2 years 3 years தான் சென்னை வந்திருக்கோம். சரி. நாங்க ரொம்ப வருஷமா நானும் என் ஹஸ்பண்ட் வந்து ஒரு 5 years பிரிஞ்சு இருந்தோம். ஓகே. பிரிஞ்சு எங்க பேரண்ட்ஸ் பக்கத்துல இருந்தோம். இருந்துட்டு அப்புறமா இங்க வந்து செட்டில் ஆகி 3 years ஆச்சு. ஓகே. ரிலேஷன்ஷிப் அப்படின்னா எங்க ஹஸ்பண்ட் என்ன டச் இல்லாம இருந்தது. எப்பயாவது வருவாரு போவாரு. ஓகே. இப்ப வந்து இங்க வந்ததுக்கு அப்புறம் அவன் முன்னாடியே வந்து என்கிட்ட கேவலமா என்ன வந்து ஒரு வேல்யூ பண்றது இல்ல, அப்படி பண்றது இல்ல, ஒரு ரெஸ்பெக்ட்ஃபுல்லா பேசாம அப்படிலாம் இருந்தாரு. அவன் இருக்கிறப்ப இந்த மாதிரி இருக்காரு, இல்லாதப்ப என்கிட்ட நல்லா பேசுவாரு. ஓகே. இப்படி எல்லாம் நடந்துப்பாரு. அவரு அறியாம செய்யறாரு எனக்கு தெரியுது. அவர் பிளான் பண்ணி பண்ணல, அவர் அறியாம பண்றாரு. அவருக்கு பிசினஸ்ல வந்து ரொம்ப இதா இருக்கு, டஃபா இருக்கு. ஓகே. இது ரொம்ப டஃப் டைமா இருக்கு. இல்ல பிசினஸ்ல சிவில் கன்சல்டிங் இன்ஜினியர். ஓகே. ஓகே. பட் பையன் உங்களுக்கு இல்ல மேடம், பையன் நல்லா மதிப்பா பேசுறாங்கறேலா இல்ல நான் ஹஸ்பண்ட் இஸ் நாட் ட்ரீட்டிங் யூ வெல்ங்கறேலா? என் ஹஸ்பண்ட் வந்துட்டு ஹஸ்பண்ட் வந்து அவர் பையன் ஸ்கூலுக்கு போற நேரத்துல சாஃப்டா நல்லா இது பேசுவாரு. ஓகே. ஸ்கூல்ல இருந்து ஈவினிங் வந்ததுக்கு அப்புறம் பார்த்தா அவர் கேரக்டரே வந்து அவர் அறியாமே சேஞ்ச் ஆகி அவன் என் பையன் முன்னாடி ஒரு மாதிரி இதா ரொம்ப டவுன் பண்ணி இன்சல்ட் பண்ணி எது பண்ணாலும் இன்சல்ட் பண்ணி பேசுறது அந்த மாதிரிலாம் செய்யறாரு. ஓகே. அதனால என் பையன் என்ன நினைச்சிட்டா, ஓ அம்மாவோட வேல்யூ இவ்வளவுதான், அம்மாக்கு இவ்வளவுதான் அப்பா வேல்யூ கொடுக்குறாங்க அப்படின்னு இவனும் என்ன வந்து ரெஸ்பெக்டே பண்றது இல்ல. அம்மான்னு கூட எப்பயாவது கூப்பிடுறான். ரொம்ப வந்து சொல்லிட்டு போறது இல்ல, வேல்யூவே பண்றது இல்ல. எனக்கு ரொம்ப மனசு புரிஞ்சு எப்படி அவங்க கிட்ட பிஹேவ் பண்றதுன்னு தெரியல. இவர் 2 பேர்த்துக்கிட்டயுமே எனக்கு இருக்கவே பிடிக்கல. இருந்தாலும் என்ன பண்றது, எனக்கு பேசவே முடியல மேடம். நான் ரொம்ப நாள் இங்க ட்ரை பண்ணணும்ட்டு. இல்லை மேடம், ஐ திங்க் ரொம்ப தேங்க்ஸ் நீங்கள் உங்களோட டிஃபிகல்ட்டி ஷேர் பண்ணியதுக்கு. பட் நீங்கள் பேசுகிற அதை பார்த்தாலே கோயிங் த்ரூ வெரி வெரி டிஃபிகல்ட் டைம் மட்டும் தோணுறது. அண்ட் ப்ராபப்ளி ஒரு நிறைய வருஷமாக கோயிங் த்ரூ டிஃபிகல்ட் டைம். பிகாஸ் நீங்கள் சொல்கிறத பார்த்தா அந்த மேரேஜில் நிறைய டிஃபிகல்ட்டிஸ் இருந்திருக்கு. அதுக்கப்புறம் ஏதோ காம்ப்ரமைஸ் பண்ணி நீங்கள் 2 பேரும் சேர்ந்து திருப்பி இப்போ கோயம்புத்தூர்லேருந்து சென்னை வந்திருக்கேன். அண்ட் இதில் ஒரு டீனேஜ் பாய் இஸ் ஆல்சோ தர். ஸோ நிறைய பேர் நான் பார்க்க போகிறேன் என்ன ஆகணும், என் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ளே ஃபார் சம் ரீசன் ஏதாவது ஒரு ப்ராப்ளம் இருக்குது இல்லை ஒத்து போகலைன்னா ஆஃப்டன் மெனி பேரண்ட்ஸ் unknowingly or knowingly they use their children as a way of getting back to the other person. So இன்னொருத்தர் பார்ட்னர் இன்னொரு சைடுக்கு நம்ம புண்ணுப்படுத்தணும், அவள் கஷ்டப்படுத்தணும்னா we use the children. And இதில் biggest losers யாருன்னு பார்த்தேன்னா it is often the child. And அதுதான் ஆறுது உங்கள் வீட்டில். இப்போ பார்த்தேன்னா அவன் ஒரு 16-year-old, ஸோ இன்னும் சின்ன பையன் தான், இஸ் நாட் an adult. ஆல் ஆஃப் அ சடன் அவனுக்கு நிறைய வருஷத்துக்கு கழிச்சு அவனோட லைஃப்பில் his father figure, because for a child அம்மாவும் இம்பார்ட்டன்ட் அப்பாவும் இம்பார்ட்டன்ட். ஸோ ஆஃப்டர் a few yearsக்கு அப்புறம் his father has come back into the picture. And ஒரு மேல் ஃபிகர் வந்திருக்கான். And as you say he's a boy. So பாய்க்கு ஆஃப்டன் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரோல் மாடல் வில் பி ஃபாதர் அட் அ சர்டன் ஏஜ். பட் இதில் திங்ஸ் ஆர் ஸ்டில் நாட் கோயிங் வெல். உங்கள் ஹஸ்பண்ட்குட்டையும் உங்கள் வெளியே இருக்க ரிலேஷன்ஷிப்பில் நிறையா இன்னும் ப்ராப்ளம்ஸ் இருக்குது. ஸோ பட் சேர்ந்து இருக்கேல் அண்ட் இந்த ப்ராப்ளம் ரிசால்வ் ஆகாதனால கெட்டிங் பேக் அட் ஈச் அதர் ஒரு அந்த பையனை யூஸ் பண்ணிட்டு பண்ணுற மாதிரியா இருக்குது, விச் இஸ் நாட் குட் அட் ஆல் ஃபார் த சைல்டு. ஸோ ஐடியலி நான் என்ன பண்ணணும், நான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மை சஜஷன் இஸ் ஒரு மாதிரி ஒரு கவுன்சிலிங் ஃபார் யூ அண்ட் யுவர் ஹஸ்பண்ட் டுகெதர். கப்பிள் கவுன்சிலிங் ஆட்டம் பண்ணி என்ன வாட் இஸ் அ ப்ராப்ளம் இந்த ரிலேஷன்ஷிப், ஏன் என்ன நடக்கிறது, ஏன் ஒருத்தர் கோபமாக இருக்கல, ஏன் இப்படி ஒருத்தரை ட்ரீட் பண்ணுறது, இது வேறு விதமாக நம்ம ரிலேஷன்ஷிப்பை ஸ்டேபிள் பண்ண முடியுமா அதை பார்க்கணும். செகண்ட் திங், பையனையும் இந்த ஏஜில் அந்த பையன்கிட்ட நிறைய ஒரு சாஃப்டாக பேசணும், ரீஅஷ்யூரிங்காக பேசணும். பிகாஸ் அவனுக்கும் அவனோட மனசில் பயம் இருக்கும், அப்பா விட்டுட்டு போயிடுவாளோ இல்லை அம்மா விட்டுட்டு போயிடுவாளோ, எதுக்குன்னா ஒரு ட்ரபிள்டு மேரேஜில் இருக்கிறதுனால. ஸோ அவனுக்குள்ளே என்ன நடக்கிறது, அவனுக்கு என்னெல்லாம் கஷ்டம் இருக்குது, அவனுக்கும் மேபி ஒரு கவுன்சிலிங் தேவைன்னா அவனுக்கும் அதை மாதிரியாக பண்ணோம். பட் சர்டன்லி இந்த மாதிரி ஒரு குழந்தைய யூஸ் பண்ணிட்டு நம்ம இஃப் யூ ஆர் ட்ரைங் டு ஸ்கோர் பாயிண்ட்ஸ் வித் ஈச் அதர்னா தட் இஸ் நாட் குட் ஃபார் த சைல்டு. ஸோ ஐ வுட் சஜஸ்ட் ப்ளீஸ் கெட் சம் ப்ராப்பர் counseling for yourself, for the couple as well as for the boy. ஓகே டாக்டர், அடுத்த காலர் பார்க்கலாம். வணக்கம். ஹலோ டாக்டர். ஹலோ, உங்க பேர் எங்க இருந்து கால் பண்றீங்கம்மா? ஹலோ, நான் மிஸ்ஸஸ் ரேகா பேசுறேன் மேடம். சொல்லுங்கம்மா. வணக்கம் டாக்டர். ஹலோ மேடம். மேடம், என்னோட ஹஸ்பண்ட்க்கு வந்துட்டு
ஹலோ சொல்லுங்க மேடம். மேடம் எனக்கு மேரேஜ் ஆகி 40 இயர்ஸ் ஆயிடுச்சு. ஓகே. மேரேஜ் ஆன புதுசுல எனக்கு என்னோட ரிலேஷனே தான் கல்யாணம் பண்ணிட்டேன். ஆனா எனக்கு அப்ப தெரியாது இவருக்கு இந்த கோபம் வரும் இதெல்லாம் எதுவுமே தெரியாது. கல்யாணத்துக்கு அப்புறமே சின்ன சின்ன விஷயத்துக்கு ரொம்ப சண்டை போடுவார் மேடம். சண்டைன்னு சொன்னா ரொம்ப ரேஷா இருக்கும் மேடம். அடிக்கிறது வரைக்கும் போவாரு. அது வந்து நானும் எவ்வளவோ அவரை சமாதானம் பண்ணி நான் கோஆபரேட் பண்ணி நான் இத்தனை வருஷம் வாழ்ந்துட்டேன் மேடம். பட் இப்ப வந்து ஏஜ் ஆக 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 இப்ப இவருக்கு ஹார்ட் ஆபரேஷன் நடந்துச்சு மேடம். அதுக்கப்புறம் அவருக்கு அது ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சு. ஆனா டாக்டர்கிட்ட சைக்காட்டிஸ்ட கூப்பிட்டா உனக்கு தான் பைத்தியம் நீ தான் போகணும்னு சொல்லுவார். அப்படிதான் எப்பவுமே அப்படிதான் சொல்லுவார். வரமாட்டாரு. என்ன செய்வாருன்னா அந்த நேரத்துல என்ன வேர்டு யூஸ் பண்றோன்னு தெரியாது. ரெண்டாவது வந்து அவருடைய பாட்டிக்கு அம்மாக்கெல்லாம் ஏஜ் காலத்துல வயசான காலத்துல இந்த மாதிரி ப்ராப்ளம் இருந்துச்சு. ஆனா அவங்க எல்லாம் அந்த கோபப்பட மாட்டாங்க. அந்த வேற மாதிரி சிம்டம்ஸ் காமிச்சு அவங்கள எல்லாம் நம்ம ரூம்குள்ளேயே வச்சு அப்படியெல்லாம் பாத்துருக்கோம். அப்புறம் அவருடைய தம்பி பையனுக்கு வந்திருக்கு மேடம். இப்ப இவரை பார்த்து என்னுடைய பொண்ணுக்கு இருந்தது மேடம். என்ன இருக்குங்கற என்ன ஆறுது பொண்ணுக்கு என்ன ஆறுது? எப்ப பார்த்தாலும் எல்லாத்துக்கும் கோவப்படுறது சண்டை போடுறது கத்துறது அந்த மாதிரி எல்லாம். சரி. அது என்னோட பொண்ணு வந்து இந்த சைக்காலஜி படிச்சு அவளே மாத்திண்டா அவளை. சரி. அவளோட குழந்தைக்கும் அது மாதிரி வந்திருக்கு மேடம். அதே ப்ராப்ளம். இந்த ஸ்கூல்ல பசங்களை எல்லாம் பிடிச்சு அடிச்சிருவான் கடிச்சிருவான் அந்த மாதிரி எல்லாம் வந்து அவனுக்கும் ட்ரீட்மெண்ட் எடுத்து கொஞ்சம் நார்மல் ஆச்சு. பட் இவர் மட்டும் இன்னும் சேஞ்ச் ஆக மாட்டேங்கிறாரு. சார் நல்லா இருப்பாரு மேடம். நல்ல மனுஷன். ஆனா திடீர்னு எந்த சின்ன விஷயம் அது என்னமே சம்பந்தமே இருக்காது அதுக்காக பெரிய பிரச்சனை பண்ணிடுவாரு. பெரிய பிரச்சனைன்னா அடி போயிட்டு அவ்வளோ மோசமா பிஹேவ் பண்ணுவாரு. வித்தின் 5 மினிட்ஸ்ல பாத்தீங்கன்னா கம்ப்ளீட் சைலண்ட் ஆகி உட்காந்துருவாரு. ஆனா எந்த டாக்டர்டையும் வரமாட்டேங்கிறாரு மேடம். என்ன எனக்கு ஏதாச்சும் நீங்க மெடிசன் கொடுக்கவோ ஏதாவது ஹெல்ப் பண்ண முடியுங்களா? என்ன செய்யறதுனே தெரியல. ஏன்னா எனக்கும் ஏஜ் ஆனதுனால என்னால சுத்தமா அடிய கூட தாங்க முடியல மேடம். ட்ரூ மேடம். அந்த மாதிரி இருக்கு. ரொம்ப தேங்க்ஸ் மேடம் ஃபார் ஷேரிங். ரொம்ப டிஃபிகல்ட்டான difficulty through you're passing through தெரிய வருது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மேடம் டொமஸ்டிக் வயலன்ஸ் நீங்கள் சொல்லுறது அவர் ஒரு கல்யாணம் ஆன புதுசுலேருந்தே ஹீஸ் பீன் ஏதாவது கோவம் வந்து பட்டுன்னு உங்களை அடிக்கிறது இது. ஸோ திஸ் இஸ் சர்ட்ன்லி நாட் அக்செப்டபிள். யாருமே என்ன வயசு குழந்தையாக இருக்கட்டும் பெரியவளாக இருக்கட்டும் ஒருத்தரை அடிக்கிறது இஸ் சர்ட்ன்லி நாட் அக்செப்டபிள். ஸோ இது நீங்கள் இவ்வளோ வருஷமாக பொறுத்துருக்கேன். அண்ட் ஆஸ் யூ ரைட்லி சே இப்போ வயசாகி ஒரு வயசான குழந்தை யூ ஹாவ் அ டாட்டர் அவளுக்கு ஒரு வயசு இருக்குது. அதுக்கப்புறம் இந்த மாதிரியா இந்த வயசுலேயும் அவர் உங்களை சேர்ந்து இப்படி பிஹேவ் பண்ணுறாருன்னா இது ரொம்பவே inappropriate. இப்போ நீங்கள் சொல்கிறத பார்த்தா இது ரொம்ப வருஷமாக இருக்குது. ஸோ எனக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு என்ன புரியலன்னா ஆர் ஃபார் விச் ஐ ஹவ் டு see him இஸ் வெதர் இது சைக்காட்ரிக் ப்ராப்ளமா இல்லைனா பர்சனாலிட்டி ப்ராப்ளமா. சில பேர் பார்த்தீங்கன்னா தே ஹாவ் பர்சனாலிட்டினா என்ன அர்த்தம்னா தட்ஸ் ஹவு தே ஆர். ஸோ அவங்க சின்ன வயசில் இஃப் தே ஹவ் பீன் ப்ராட் அப் லைக் தட் ஒரு ஏதாவது கோவம் வந்து பட்டுண்டு கோவம் வந்தால் அந்த ஒன்லி திங் தீஸ் பீப்புள் வில் நோ இஸ் ஹிட்டிங் ஆர் லேஷிங் அவுட் இல்லைனா சாமானை போட்டு உடைக்கிறது. ஆனால் அது பண்ண உடனே தே காம் டவுன். ஸோ இது என்ன அவருக்கு ஒரு கோவம் வர அந்த த்ரெஷ்ஹோல்ட் ரொம்ப கம்மியாக இருக்கா? இஸ் தட் த ப்ராப்ளமா? அப்படின்னா அவருக்கு அந்த ஆங்கர் மேனேஜ்மெண்ட் ஆட்டம் பண்ணோம். ஸோ என்ன கோவம் வரும்போதும் ஏன் இப்படி பிஹேவ் பண்ணுறாரு அந்த கோவம் வரும்போதும் இன்னொருத்தர் அடிக்கிறதுக்கு தவிர வேறு ஏதாவது பண்ண முடியுமா? ஸோ தட் பிகம்ஸ் அ பர்சனாலிட்டி அண்ட் சைக்கலாஜிக்கல் ப்ராப்ளம். சில பேருக்கு என்ன இருக்குன்னா சில பேர் இஃப் தேர் ட்ரிங்கிங் வேறு ஏதாவது கெட்ட பழக்கம் இருந்தால் தட் வில் ஆக்சுவலி மேக் த சிச்சுவேஷன் வேர்ஸ். அதே மாதிரி இப்போ நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா ஹீ இஸ் ஹேட் அ மேஜர் மெடிக்கல் இல்னஸ் ஆகி இப்போ தான் ட்ரீட்மெண்ட்டு வெளில வந்திருக்கார். ஸோ அவருக்கு வேறு ஏதாவது ஸோ ஈஸி டிப்ரெஸ்டா இல்லைன்னா வேறு ஏதாவது சைக்கலாஜிக்கல் ப்ராப்ளம் பிகாஸ் ஆஃப் நாட் ஃபீலிங் வெல். உடம்பு சரியா இல்லாததுனால அந்த ஒரு பயம் இருக்கா பதட்டம் இருக்கா அதனால அதிகமாக கோவம் வருதா அது அந்த மாதிரி கண்டிஷன்லாம் இருந்தால் இட் இஸ் அ சைக்காட்ரிக் ப்ராப்ளம். பட் எனி திங்க் மருந்து கொடுக்கணும் யா கொடுக்க வேணாங்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு டாக்டரை போய் பார்க்கணும். சில பேர் என்ன சைக்காட்ரிஸ்ட் கிட்ட வரமாட்டேன்பாங்க. எதுக்குன்னா இன்னும் நிறைய ஸ்டிக்மா இருக்குது. ஸோ வாட் யூ கேன் டூ இஸ் சைக்காட்ரிஸ்ட்னு சொல்லாமல் உங்கள் பக்கத்தில் யாராவது ஃபேமிலி டாக்டர் இருக்காங்களா யாரும் உங்களுக்கு நல்லா தெரியுமோ அவாகிட்ட கூட்டின்னு போய் யூ டிஸ்கஸ் திஸ் இஷ்யூ. சில டைம் அவங்களே பேசி கொஞ்சம் டாக்டர்கிட்ட பேசி அவங்களே ஃபர்ஸ்ட் லைன் ஏதாவது மெடிக்கேஷன் கொடுக்கலாம். இல்லைனா அவங்க மூலமாக டாக்டர் சொல்லியிருந்தால சில பேர் சைக்காட்ரிஸ்ட்டை போய் பார்ப்பாங்க. இன்னொரு விஷயம் அவர்கிட்ட என்ன சொல்லலாம் இந்த மாதிரி எஸ்பெஷலி ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு அடிக்கடி கோவம் வந்ததுன்னா அது ஹார்ட்டுக்கே நல்லதில்லை. திருப்பி இன்னொரு ஹார்ட் அட்டாக் வரலாம். ஸோ இந்த மாதிரியா தெர் இஸ் வேஸ் ஆஃப் அட்ரஸிங் திஸ். பட் அதுக்கு ஹி ஹஸ் டு கோ அண்ட் see a டாக்டர் மேடம். அன்ஃபார்ச்சுனேட்லி பார்க்காம யாராலையுமே மருந்து கொடுக்க முடியாது இதுக்கு. ஓகே டாக்டர் தொடர்ந்து பேசலாம். ஒரு காலர் லைன்ல இருக்காங்க. வணக்கம். ஹலோ டாக்டர். ஹலோ மேம். குட் மார்னிங் மேம். குட் மார்னிங். என்ன கால் பண்றீங்கம்மா? நான் கொடம்பாக்கம்ல இருந்து பேசுறேன் மேம்.
என் பையனுக்கு வயசு வந்து 10 ஆகுது. அவன் வந்து இது பேசுனா மத்தவங்க கிட்ட வந்து பேச்சு வந்து எதுவும் கிடையாது. வீட்டுல நல்லா பேசுறான், அவன் ஃப்ரெண்ட்ஸ் கூட நல்லா விளையாடுறான். ஆனா வெளியே யாராவது பேசுனாங்கன்னா அவங்க கிட்ட பேச மாட்டேங்கிறான். அதாவது பதில் சொல்ல மாட்டேங்கிறான். திருப்பி நம்ம பேர் என்ன கேட்டா கூட திருப்பி பதில் சொல்ல மாட்டேங்கிறான். நம்ம அதாவது நான் கேட்டாலும் அவங்க அப்பா கேட்டாலும் அவங்க தங்கச்சி கிட்ட எல்லாம் நல்லா பேசுறான். ஆனா தலையாட்டுறான், பதில் வந்து திருப்பி வர மாட்டேங்குது. படிப்புல கூட சரி கொஞ்சம் ஸ்லோ தான், ரொம்ப நல்லா எல்லாம் படிக்கிறான்னு சொல்ல முடியாது. ஆனா ஸ்கூல்ல கேட்டா நல்லா இருக்கான். இன்னும் 10 வயசு ஆகுது, இன்னும் பெட் வெயிட் பண்ணிட்டு இருக்கான். அதுதான் பிரச்சனை, வேற எதுவும் இல்ல மேம். அது கேட்கறதுக்கு தான் பண்ண மேம். ஓகே, ஸோ நீங்கள் 2 மெயின் திங்ஸ் ஐடென்டிஃபை பண்ணல. ஒன் இஸ் ஸ்ட்ரேஞ்சர்ஸ் கிட்ட, தெரியாதவா கிட்ட பேசுறது கொஞ்சம் கூசமாக இருக்கான், ஹீஸ் அ பிட் ஷை. செகண்ட் இம்பார்ட்டன்ட் திங் நீங்கள் என்ன சொன்னீங்கன்னா, ஹீ ஸ்டில் 10 வயசு ஆனாலும் கொஞ்சம் பெட் வெட் பண்ணிட்டு இருக்கான். ஸோ சர்டன்லி 10 இயர்ஸில் பெட் வெட் பண்ணுறது இஸ் நாட் சம்திங் இஸ் நாட் ரைட்டுன்னு நான் சொல்லுவேன். இந்த விதத்தில் இட் நீட்ஸ் ஃபர்தர் அசஸ்மெண்ட் மேடம். ஸோ யூஸ்வலி நம்ம 5 இஸ் ஆல்மோஸ்ட் வி சே இஸ் அ கட் ஆஃப். அதுக்கப்புறம் குழந்தை ரெகுலராக பெட் வெட் பண்ணிட்டு இருக்குன்னா வி ஹாவ் டு கெட் தெம் அசஸ்டு. ஸோ வெதர் இந்த பெட் வெட்டிங் ஒரு சைக்கலாஜிக்கல் ப்ராப்ளமா இல்லைனா மெடிக்கல் ப்ராப்ளமா அதை ஃபஸ்ட்டு நம்ம ஐடென்டிஃபை பண்ணோம். ஸோ அதை பக்கத்து முதல்ல ஒரு பீடியாட்ரிஷியன் கிட்ட கூட்டின்னு போய் அவங்க கிட்டேருந்து தே வில் ஹேவ் டு அசஸ் வேறு எதாவது யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன் இருக்கா, இல்லைனா பிளாடரில் ஏதாவது ப்ராப்ளமாக இருக்கா, என்ன நடக்கிறது, ஏன் பெட் வெட்டிங் வெறும் நைட்டில் நடக்கிறதா, டே டைம்லையும் நடக்கிறதா, அப்பப்போ நடக்கிறதா, என்ன. ஸோ இது ஒரு ப்ராப்பர் அசஸ்மெண்ட் வேணும். பிகாஸ் 10 இயர்ஸில் பெட் வெட்டிங் இஸ் நாட் நார்மல். ஃபர்ஸ்ட் இஸ் தட். செகண்ட் திங் இஸ் சில குழந்தைலாம் நீங்கள் சொல்கிறது பார்த்தா ஸ்ட்ரேஞ்சர்ஸ் கிட்ட அவன் போய் ஒரு பேசுறதுக்கு கொஞ்சம் ஹீ இஸ் ஷை. ஸோ இதை நம்ம சோஷியல் ஆன்சைட்டின்வோம். அப்படின்னா என்ன அர்த்தம்னா சோஷியல் சுச்சுவேஷனில் ஸோ நிறையா பேர் இருக்கா, இல்லைனா சப்போஸ் புதுசாக யாரையாவது பார்க்குறா, அவளுக்குலாம் சில குழந்தைகளுக்கு அந்த டைமில் ஒரு பதட்டம் இருக்கும், ஒரு ஷைனஸ். அதுதான் ஆக்சுவலி மோர் தென் பதட்டம், ஒரு ஷையாக இருப்பாங்க. போக போக நிறைய சில்ட்ரன் தில் கம் அவுட் ஆஃப் இட். பட் இது ஒரு ரொம்பவே அப்நார்மலாக இருக்குது, இல்லை இதுக்கு ஐ ஹாவ் டு இது ரொம்பவே எனக்கு இட் இஸ் அஃபெக்டிங் த சைல்டுனா யூ கெட் த சைல்டு அசஸ்ட் பை அ சைல்டு சைக்காட்ரிஸ்டோ இல்லைன்னா ஒரு சைக்காட்ரிஸ்ட் கிட்ட போய் இது என்ன ஏதாவது சைக்கலாஜிக்கல் சைக்காட்ரிக் ப்ராப்ளமா, படிப்புலையும் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கீங்க, பட் யூஆர் சேயிங் ஸ்கூலில் அவங்களுக்கு ஒன்றும் கம்ப்ளைண்ட் இல்லை. ஸோ மெனி ஆஃப் தீஸ் சில்ட்ரன் ஆக்சுவலி நீங்கள் போக போக வயசாக தே வில் கம் அவுட் ஆஃப் இட். வாட் இஸ் இம்பார்ட்டன்ட் இஸ் அவங்க அப்படி பண்ண போகிறோம், நம்ம எல்லாருமே அவங்கள திட்டக்கூடாது, சொல்லு அப்படி பண்ண இப்படின்னு சொல்லக்கூடாது. we have to let the child be as it is. பரவாயில்ல, நீ அவனால் என்ன பேச முடியறதோ ஸ்ட்ரேஞ்சர்ஸ் கிட்ட பேசணும், பேசல if he is just smiling that's also fine. But we have to help the child ஒரு கான்ஃபிடென்ஸ் டெவலப் பண்ண ஹெல்ப் பண்ணோம். ஸோ கிவிங் லாட் ஆஃப் ரீஅஷூரன்ஸு, சம்டைம்ஸ் ஈவன் என்ன சொல்கிறது பாசிட்டிவ் ஃபீட்பேக். அவன் என்னெல்லாம் நல்லா பண்ணுறான் அது மேலே ஃபோக்கஸ் பண்ணி, எது பண்ணலையோ ஓகே நீ பண்ணல பட் யூ ட்ரை டு டூ திஸ் பெட்டர். ஸோ இந்த மாதிரியே பண்ணாலே மெனி ஆஃப் த சில்ட்ரன் வில் கம் அவுட் ஆஃப் இட். ஓகே டாக்டர், அடுத்த காலர் பார்க்கலாம். வணக்கம். ஹலோ டாக்டர். ஹலோ, உங்க பேர் எங்க இருந்து கால் பண்றீங்கம்மா? பிரியா பேசுறேன், மதுரையில இருந்து. டாக்டர் கிட்ட பேசுங்கம்மா. டாக்டர் சொல்றேன். ஹலோ மேடம், சொல்லுங்க. எங்க அம்மாவுக்கு வந்து ஒரு 1 மந்த்க்கு முன்னாடி யாரோ எனக்கு சேவனை செஞ்சிருக்காங்க அப்படின்னு பேச ஆரம்பிச்சாங்க. அப்புறம் தானா பேசுறாங்க, அப்புறம் யாரும் என்னை பாக்குறாங்க, அவங்க என்னை பத்தி பேசுறாங்க அப்படி சொல்லி ரொம்ப பேசிக்கிட்டே இருந்தாங்க. அப்புறம் ஹாஸ்பிட்டல் கூட்டு போனோம். அவங்க வந்து 1 வீக் ஹாஸ்பிட்டல்ல தங்கணும், ஒரு நாள் ஊசி போடணும் அப்படின்னாங்க. சரி, இப்ப தங்கி ஊசிலாம் 4 ஊசி போட்டு வந்தாச்சு. சரி, ஆனா இப்போ மறக்கிற மாதிரி இருக்கு, ஒன்னொன்னு பேசிக்கிட்டே மறந்துறாங்க. அப்ப திரும்ப திரும்ப கேக்குறாங்க. ஓகே, 1 மந்த் டேப்லெட் கொடுத்துருக்காங்க, 1 மந்த் கழிச்சு வர சொல்லிருக்காங்க. சரி. ஆனா அம்மாக்கு 20 இயர்ஸ் முன்னாடி எனக்கு தம்பி, அதாவது அம்மாக்கு 2வது குழந்தை பிறக்கையில இப்படி இருந்துச்சான். குழந்தை பிறந்து இறந்துருச்சு. அப்போ அம்மாக்கு இந்த மாதிரி இருந்து இப்ப கியூர் ஆயிடுச்சு. ஓகே ஓகே. என்ன வயசு உங்க அம்மாக்கு? அம்மாக்கு 47. ஓகே ஃபைன். சரி, இப்ப டேப்லெட் கொடுத்துருக்காங்க, இப்ப நார்மல் ஆயிட்டாங்க, வேற அந்த மாதிரி பேச்சு இல்லை. ஆனா அப்பப்போ பேசிட்டு இருக்கேன்னு பேசுறாங்க. அப்புறம் நேத்து நடந்தது இன்னைக்கு மறந்துறாங்க. ஓகே ஓகே. டேப்லெட் வந்து இந்த 30 டேஸ் கொடுத்துருக்காங்க, அடுத்த மந்த் வர சொல்லியிருக்காங்க. இது எதனால, என்ன பிரச்சனை எனக்கு கண்டுபிடிக்க முடியல. ஏன் இப்படி பேசுறாங்க? உங்க டாக்டர் ஒன்னு டயக்னோசிஸ் கொடுக்கலையா? உங்க மருந்து கொடுக்க போறோம் டிட் தே சே என்ன டயக்னோசிஸ்னு ஏதாவது சொன்னாங்களா? இல்ல மேம், அதை பத்தி டீடைல்ஸ் எனக்கு சொல்லலாம். அந்த நரம்புல ஏதோ ஊசி போடணும், அது போட்டா கொஞ்சம் சரியாயிடும் அப்படின்னாங்க. யார்கிட்ட போனேன் நீங்க? சைக்காட்ரிஸ்ட பார்த்தேலா இல்ல நரம்பு டாக்டரை பார்த்தேலா? இல்ல சைக்காட்ரிஸ்ட் தான், திருநெல்வேலி.
ஓகே ஓகே. ஒன் ஆஃப் மை சஜஷன்ஸ் டு ஆல் மை லிஸ்னர்ஸ் இஸ் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஏதாவது டாக்டர் ஏதாவது மருந்து கொடுக்குறாங்கன்னா என்ன டயக்னோசிஸ் எதுக்கு கொடுக்குறாங்கன்னு ஐ திங்க் ஆஸ் பேஷண்ட்ஸ் யூ ஹாவ் அ ரைட் டு ஆஸ்க் த கொஸ்டின். பிகாஸ் நம்ம என்னத்துக்கு மருந்து போகிறதுன்னு வி ஷுட் நோ. நீங்கள் கொடுக்குற ஹிஸ்ட்ரியை பார்த்தா யோர் மதர் இஸ் ரிலேட்டிவ்லி யங், ரொம்ப 47 யங் பர்சன். சின்ன வயசில் அந்த உங்கள் தம்பியோட அந்த சுச்சுவேஷன் டைமில் இந்த மாதிரியே ஷி ஹட் பீன் அன்வெல். இப்போ நீங்கள் சொல்கிறத பார்த்தா யாரோ அவங்களுக்கு ஏதோ பண்ணுற மாதிரியா இல்லைனா யாரோ இருக்கிற மாதிரியா, ஸோ ஒரு மாதிரியா ஒரு பர்சிக்யூட்டரி பிலீவ்ஸ் இருக்குது அப்படின்னா நம்மளை யாரோ சம்படி இஸ் ஆஃப்டர் அஸ் அந்த மாதிரியா பிலீவ்ஸ் இருக்கிற மாதிரியா சொல்கிறேன். சேர்ந்து கொஞ்சம் அப்பப்போ மறந்துடுறாங்க, கொஞ்சம் ஓவரால் கொஞ்சம் பர்சனாலிட்டி சேஞ்சஸ் இருக்குது. பட் இவன் மருந்து எடுத்துட்டு ஷீ இஸ் ஃபீலிங் பெட்டர். ஸோ what comes across is some kind of ஒரு psychiatric illness இருக்கிற மாதிரியா இருக்குது. எஸ்பெஷலி ஃபீமேல்ஸ்க்கு ப்ரெக்னென்சி, ஸோ இப்போ அந்த ப்ரெக்னெண்ட்டாக இருக்க போகிறோம் அண்ட் போஸ்ட் ப்ரெக்னென்சி 6 months, அது நம்ம போஸ்ட்நேட்டல் பீரியடுன்னு போம். அந்த டைமில் சில ஃபீமேல்ஸ் டெவலப் சைக்காட்ரிக் ப்ராப்ளம், டிப்ரெஷனாக இருக்கலாம், சைக்கோசிஸ்ன்னு ஒரு போஸ்ட்மார்ட்டம் சைக்கோசிஸ்ன்னு போம். போஸ்ட்மார்ட்டம் சைக்கோசிஸ்னால் குழந்தை பிறந்த அப்புறம் ஒரு சைக்காட்டிக் இல்னஸ். சைக்காட்டிக் இல்னஸ்ல என்ன இருக்குன்னா இல்லாதது இருக்கிற மாதிரியா இருக்கும். ஸோ ஹலூசினேஷன், யாரோ துரத்துற மாதிரியா இருக்கும், இல்லைன்னா யாரோ நம்மளை ஏதோ கெடுதல் பண்ணுற மாதிரியா இருக்கும். நீங்கள் சொல்கிறத பார்த்தா அந்த மாதிரியா சிம்டம்ஸ் இந்த மாதிரியா இருந்தது. ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு ஷீ ரெக்கவர்ட். இப்போ அகெயின் ஷி ஹஸ் டெவலப் சிமிலர் சிம்டம்ஸ். ஸோ மோஸ்ட் லைக்லி அதே அந்த பயிற்சி இருந்த அந்த சைக்காட்ரிக் இல்னஸ், சைக்காட்டிக் இல்னஸ் திருப்பி ரிலாப்ஸ் ஆன மாதிரியா இருக்குது. பட் அகெயின் இட் இஸ் இம்பார்ட்டன்ட் தட் இவ்வளோ நாளோட கேப்புக்கு அப்புறம் வந்ததுனால வேற எதுவும் மெடிக்கலாக வேற ஒன்றும் இல்லையே. ஸோ சில பேருக்கு என்ன ஆகும்னா யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன் இருந்தால் இல்லைன்னா வேற எங்கேயாவது ஒரு இன்ஃபெக்ஷன் இருந்தாலும் இந்த மாதிரி சைக்காட்ரிக் சிம்டம்ஸோட ப்ரெசென்ட் ஆகலாம். ஸோ வெரி இம்பார்ட்டன்ட் தட் ஷீ இஸ் பீன் மெடிக்கலி செக்டு. ஸோ ரீசன்ட் பிளட் டெஸ்ட்டு, தைராய்டு, யூரின் டெஸ்ட் அதெல்லாம் பண்ணி அதெல்லாம் நார்மலாக இருக்கான்னு ஃபர்ஸ்ட் அது ரூல் அவுட் பண்ணோம். அதெல்லாம் ரூல் அவுட் பண்ண அப்புறம் அவங்களை எக்ஸாமின் பண்ணி, ஸோ எக்ஸாமின் பண்ண போகிறோம் அவங்களுக்கு மெடிக்கலி ஒன்றும் இல்லை, நம்ம ஸ்கேன் அதெல்லாம் பண்ணுற அவசியம் இல்லை, இட் இஸ் ஒன்லி அ சைக்காட்ரிக் ப்ராப்ளம் நம்ம கன்க்ளூஷன் வந்த அப்புறம் அதுக்கு தேவையான மருந்து இருக்குது. ஸோ அகெயின் டிபெண்டிங் அப்பான் என்ன மெயின் சிம்டம் இருக்கும் அதுக்கு நம்ம டிபெண்டிங் ஆன் தட் வில் கிவ் த சைக்காட்ரிக் மெடிகேஷன். ஐடியலி இந்த மருந்தை கொஞ்ச நாள் தொடர்ந்து எடுத்துக்கணும். நம்ம சீக்கிரம் டக்குன்னு நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, மருந்து எடுத்துட்டு கொஞ்சம் சரியாக எடுத்து இதுக்கு நான் அடிமையாயிடுவேன்னு சொல்லிட்டு மாத்திரை நிறுத்திடுவாங்க. எஸ்பெஷலி இந்த மாதிரியா ஒரு சிக்னிஃபிகண்ட் ஒரு மேஜர் இல்னஸ் இருக்க போகிறோம் டாக்டரை கேட்காம மருந்தை நிறுத்தாதீங்கோ. டேக் இட் ஃபார் சம் டைம் அண்ட் எவ்ரி திங் செட்டில் ஆன அப்புறம் உங்கள் டாக்டரே ஐடியலி வின் டிஸ்கஷன் வித் யூ வில் ரெடியூஸ் த டேப்லெட் ஆர் வில் கீப் இட் ஆன் த சேம் டிபெண்டிங் ஆன் த ப்ரெசன்டேஷன். பட் மருந்து எடுத்துக்கிறது இஸ் இம்பார்ட்டன்ட். ஓகே டாக்டர், நம்ம நிகழ்ச்சியில் ஒரு சின்ன பிரேக் எடுத்துகிட்டு வந்துடலாம். ஒரு சிறிய இடைவேளை பிறகு சந்திப்போம். இது சிம்ஸ் ஹாஸ்பிட்டல் வடபழனி வழங்கும் ஹலோ டாக்டர். வெல்கம் பேக் டு சிம்ஸ் ஹாஸ்பிட்டல் வடபழனி வழங்கும் ஹலோ டாக்டர். ஸோ டாக்டர், ஃபஸி ஈட்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது வந்து அவசரமாக சாப்பிட்றது, இல்லை வந்து நார்மலாக சாப்பிட்றது, ஜாஸ்தி சாப்பிட்றது, இல்லை கம்மியாக சாப்பிட்றது. ஸோ அவங்கள எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது, அதை எப்படி தடுக்கலாம்? ஐ திங்க் இப்போ தான் ரீசெண்டாக நீங்கள் பார்த்தீங்கன்னா டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் இது ஒரு பெரிய ஆர்டிக்கிளே வந்தது. தட் லாட் ஆஃப் பேரண்ட்ஸ் இப்போ ஃபஸ்ஸி ஈட்டர்ஸ். ஸோ ரொம்ப ஒரு இது சாப்பிட மாட்டேன், அது சாப்பிட மாட்டேன், கம்மியாக சாப்பிட்றது, இல்லைனா எனக்கு ஒன்றுமே வேண்டாம். ஸோ இந்த மாதிரி சாப்பாடுக்கு ரொம்ப படுத்துகிற குழந்தைகள் பற்றி ஒரு ஆர்டிக்கல். இந்த மாதிரி பேரண்ட்ஸ் நிறைய பேர் இப்போ சைக்காட்ரிஸ்ட் கிட்ட எடுத்துன்னு போகிறாங்க டு ஜஸ்ட் கெட் சம் அட்வைஸ். ஸோ இது ஐ திங்க் நான் அப்ராட்ல இருந்ததுனால மை டேக் ஆன் திஸ் இஸ், நம்ம இந்தியன் பேரண்ட்ஸ் வி ஆர் யூனிக் இன் த சென்ஸ் தட் நம்ம ஒரு 15 years ஆனால் கூட நம்ம குழந்தைய ஃபீட் பண்ணுறது, இல்லைன்னா அவங்க நம்ம டிசைட் ஆஸ் பேரண்ட்ஸ் நம்ம டிசைட் பண்ணுறது அது குழந்தை எவ்வளோ சாப்பிட்ணும். வி ஆர் யூனிக் இன் தட். வி டோன்ட் அந்த ஃபுட்டுக்கும் நம்மளுக்கும் என்ன ஒரு ப்ரீ ஆக்குபேஷன் எனக்கு ஐ கெட் த ஃபீலிங். பட் பேசிக் ரூல்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரைட் ஃப்ரம் த ஏஜ் ஆஃப் 3 சில்ட்ரனுக்கு அவங்க டேபிளில் உட்காந்து சாப்பிட்றது வி ஷுட் டீச். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஈட்டிங் ஷுட் பி ஆஸ் அ ஃபேமிலி, எல்லோரும் சேர்ந்து உட்காந்து சாப்பிட்ணும். குழந்தைக்கு சின்ன வயசு குழந்தை இருந்தால் கூட அது முன்னாடி ஒரு தட்டில் வச்சு கொஞ்சம் சாப்பாடை வச்சு அது சாப்பிட்றதா கீழே போடுறதா தட் இஸ் இம்மெட்டீரியல். பட் அந்த யங் ஏஜ்லேருந்தே நம்ம குழந்தைக்கு இண்டிபெண்ட்டாக சாப்பிட்றது கற்றுக் கொடுக்கணும். அதேமாரியா சைல்ட் ஷுட் பி என்கரேஜ். வயசாக த சைல்ட் ஷுட் பி என்கரேஜ் டு டேக் சர்வ் த ஃபுட் ஆன் தேர் ஓன். ஸோ நம்ம அவங்க தட்டில் சாதம் போட்டு நீ இவ்வளோ தான் சாப்பிட்ணும், இவ்வளோ ரசம் சாதம் சாப்பிட்ணும்
சாப்பிட்டோன்னா இவ்வளோ தயிர் சாதம் சாப்பிடணும், இதுக்குலாம் நம்ம மைண்டில் பேரண்ட்ஸோட மைண்டில் இருக்குது இவ்வளோ சாப்பிட்டா தான் குழந்தைக்கு வயிறு ரொம்புறது. தட் இஸ் ராங். ஐ திங்க் ஒரு 8-9 வயசு குழந்தை கேன் டிசைட் ஹவு மச் த சைல்ட் வாண்ட்ஸ் டு ஈட். ஸோ அது வி ஷுட் என்கரேஜ் தெம் டு சர்வ் ஃபுட் ஆன் தெம் செல்ஸ், ஈட். அவங்களும் கையாலேயே ஸ்பூனாலேயே வாட் எவர் தே ஷுட் ஈட் ஃபுட். நம்ம as parents நம்ம ஊட்டுறது தட் இஸ் நாட் அட்வைசபிள். ஸோ எதுக்குன்னா we are encouraging them to become independent. அதே மாதிரியா நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா குழந்தை அந்த மீல் டைமில் சாப்பிடல, ரெஸ்ட் ஆஃப் த டைம் அந்த கேலரிஸை மேக்கப் பண்ணுறதுக்கு நிறைய சுகரி ஐட்டம், ஸ்நாக் ஐட்டம், அது இதுன்னு ரெஸ்ட் ஆஃப் த டைம் கொடுப்பாங்க. ஸோ அதனால என்ன ஆகும், அடுத்த மீல் கெட்ஸ் அஃபெக்டட். ஸோ ஃபார் அ சைல்ட் there should be 3 big meals and நடுவில் ஸ்நாக்ஸ். இன் பிட்வீன் மல்டிபிள் ஐட்டம்ஸ் கொடுத்துட்டோன்னா the child will not be hungry. அதே மாதிரியா ஈட்டிங் in front of television, eating in front of a laptop, யூடியூப், இது இல்லைன்னா the child என்ன வாய்க்குள்ளே போகிறது, அது எப்படி ருசியாக இருக்கா இல்லையான்னு அதே இல்லை. எதுக்குன்னா கவனம் டிவி மேலே இருக்குது. ஸோ டிவி எல்லாமே ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிட்டு சாப்பிட்ற டைம் ஷுட் பி ஆன் த டேபிள் ஃபேமிலி ஈட்டிங் டைம். அட்லீஸ்ட் ஒரு மீல் எவ்ரிபடி ஷுட் ஈட் ஆஸ் அ ஃபேமிலி. பிகாஸ் அந்த டைமில் எதுவுமே ஒரு டிஸ்கஷன், ஒரு பெரிய ஒரு ஹாட் டாப்பிக்காக எடுத்துட்டு சண்டை போடுற இல்லை. ஃபேமிலி ஈட்டிங் டைம் ஒரு பீஸ்ஃபுல்லான டைம் இருக்கணும். தீஸ் ஆர் ஆல் சம் சிம்பிள் டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் ஃபாலோ பண்ணோனாலே ஓவர் அ பீரியட் ஆஃப் டைம் த சைல்ட் வில் ஸ்டார்ட் ஈட்டிங். நம்ம ரொம்ப ஃபஸ்ஸியாக இருக்குன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு பிடிச்சிட்டு பண்ணி போடுறது, இல்லைன்னா ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு ஸ்வீட் கொடுக்கறது, சுகர் பண்ணுறது, திஸ் இஸ் நாட் அட்வைசபிள். அந்த ஒரு மீல் அந்த சைல்டு சாப்பிட்லன்னா லெட் இட் பி. நெக்ஸ்ட் மீலுக்கு நடுவில் வேறு ஏதாவது ஒரு பெரிய ஸ்நாக் ஐட்டம் கொடுக்காதீங்க. நெக்ஸ்ட் மீல் வரும். ஸோ சைல்டு கிட்ட சொல்லணும், நீ இந்த சாப்பாடு சாப்பிட்லன்னா இதுக்கு வரைக்கும் அடுத்த மீல் வரைக்கும் கிடைக்காது. அண்ட் இன்வேரிபிளி நீங்கள் பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த சைல்டு வில் ஈட் த நெக்ஸ்ட் பிகாஸ் பசிக்கும். இப்போ நடுவில் நம்ம ஏதாவது கொடுத்துட்டோம்னா அந்த பசி இருக்காது. ஸோ அகெயின் நெக்ஸ்ட் மீல் வில் கெட் அஃபெக்டட். ஸோ அதே மாதிரியே பாசிட்டிவ் திங்ஸை நிறைய என்கரேஜ் பண்ணுங்க. இஃப் தே ஹவ் ட்ரைட் சம்திங் நியூ, ட்ரைனா ஈவன் ஒரு ஸ்மால் அவங்க காலிஃப்ளவர் பிடிக்காது, அன்றைக்கி ஒரு நாள் ஆனால் ஒரு பீஸ் ஆஃப் காலிஃப்ளவர் போட்டால் தட் இஸ் சம்திங் விச் இஸ் யூ ஷுட் என்கரேஜ். ஒரு பாசிட்டிவ் ஃபீட்பேக் ஆட்டம் கொடுக்கணும். சாப்பிடாதது மேலே ஃபோக்கஸ் பண்ணாதீங்க, என்ன சாப்பிட்றா தானாக எடுத்து சாப்பிட்றாங்களா, அந்த மாதிரி பாசிட்டிவ் பிஹேவியர்ஸில் நிறைய ஃபோக்கஸ் கொடுங்க. தட் வில் ஹெல்ப் த சைல்டு டு ரிலாக்ஸ் அட் மீல் டைம்ஸ். பிகாஸ் என்ன ஆகுது, நம்ம எப்போ பேர் அவங்க சேர்ந்து சண்டை போட்டு இதை சாப்பிட அதை சாப்பிட பார்த்தா சைல்டுக்கு ஒரு ஈட்டிங் டைமுக்கே ஒரு ஃபோபியா ஆட்டம் ஆகிடும், ஒரு அவர்ஷன் ஆகிடும், உட்காந்து சாப்பிடணும்னு இருக்காது, பயம் வந்துடும். ஸோ ஈட்டிங் டைம் ஒரு பிளெஷரபிள் அண்ட் ரிலாக்ஸிங் டைமாக இருக்கிறது இம்பார்ட்டன்ட். ஓகே டாக்டர், தொடர்ந்து பேசலாம். ஒரு காலர் லைனில் இருக்காங்க. வணக்கம். ஹலோ டாக்டர். வணக்கம். ஹலோ டாக்டர். ஹலோ வணக்கம். ஹலோ டாக்டர், உங்க பேர்? வணக்கம் மேடம். சொல்லுங்க சார். ஹலோ, உங்க பேர் எங்க இருந்து கால் பண்றீங்க சார்? மேடம் சீனிவாசன் பெரம்பூர்ல இருந்து. டாக்டர்ட்ட பேசுங்க. சொல்லுங்க சார். மேடம் எங்க டாட்டருக்கு 38 இயர்ஸ் ஆகுது. சரி. அவளுக்கு 2000ல மேரேஜ் பண்ணோம். சரி. 2 குழந்தைங்க இருக்காங்க. ஒரு பெண் குழந்தை 10வது படிக்கிறா. சரி. ரெண்டாவது குழந்தை 5வது படிக்கிறா. சரி. 3 பேருக்குமே ஒரே டார்ச்சர், டென்ஷன் மேடம். ஓகே. அந்த குழந்தைக்கு படிக்கவே முடியல. காரணம் என்னன்னா அவங்க ஃபாதர் வந்து 2010ல டியூ டு கிட்னி ப்ராப்ளத்துல எக்ஸ்பயர்ட் ஆயிட்டாரு. அவங்க ஃபாதர்னாவும் அவங்க பெரியப்பா அவங்களும் டார்ச்சர் கொடுக்குறாங்க. சரி. வீட்டை விட்டு போ, வெளியே போ, விடோ வந்து வீட்டில் இருக்கக்கூடாது, உங்க அப்பா வீட்டுக்கு போகணும்னு டார்ச்சர் கொடுத்து டெய்லி இதே டார்ச்சர் அவளுக்கு. சரி. அதனால அவளால் தாங்க முடியல. சரி. பிபி ஏறுது. அது என்ன பண்ணுறதுன்னு தெரியல மேடம். சார் இது ஒரு ரொம்ப டிஃபிகல்ட்டான சுச்சுவேஷன். அண்ட் சர்ட்லி இது என்னென்னா ஒரு சோஷியல் ப்ராப்ளமில் இருக்காங்க. தட் கல்யாணம் ஆகி ஷீஸ் காட் என்ன சொல்கிறது விடோட் ஆகிருக்காங்க, 2 குழந்தைகள் இருக்குது. பட் அந்த ஜாயிண்ட் ஃபேமிலியில் ஒன்று இருக்கிறதுனால அவங்களோட பிரச்சனை அண்ட் அவங்க பேடாக மிஸ்பிஹேவ் பண்ணறதுனால உங்கள் பொண்ணுக்கு ஒரு பீஸ் ஆஃப் மைண்ட் இல்லை அண்ட் பசங்களுக்கும் பீஸ் ஆஃப் மைண்ட் இல்லை. ஸோ இதே மாதிரி இதே சுச்சுவேஷனில் ரொம்ப நாள் இருந்துகிட்டே இருந்தோன்னா இட் வில் பிகம் அன்பேரபிள். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஆஸ் அ ஃபேமிலி, பிகாஸ் நீங்கள் ஃபாதராக இருக்கீங்க, ஸோ ஆஸ் அ ஃபேமிலி திஸ் இஸ் மோர் ஆஃப் அ சோஷியல் இஷ்யூ. நான் எதுக்கு சொல்லுன்னா ஆஸ் அ ஃபேமிலி நீங்கள் டிஸ்கஸ் பண்ணணும் என்ன பண்ணணும், இதுக்கு அந்த வீட்டில் இருக்கிறது இஷி சேஃபா. பிகாஸ் இப்போ வெறும் தொந்தரவு பண்ணி இப்போ டார்ச்சர் பண்ணுறாங்க, நாளைக்கு வேறு ஏதாவது பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கா. செகண்ட் திங், ஃபைனான்ஷியலி எப்படி உங்கள் டாட்டர் இஷி ஃபைனான்ஷியலி இண்டிபெண்ட்டாக வேலைக்கு போகிறாங்களா, இல்லைன்னா ஹஸ்பண்டு, பிகாஸ் பை லா
பிகாஸ் ஒய்ஃப் இருக்காங்க அண்ட் 2 குழந்தைகள் இருக்கிறதுனால பை லா ஷீ வில் இஃப் அவங்களுக்கு பென்ஷன் ஏதாவது பென்ஷனோடையும் சாரி இஃப் ஷீ ஹீஸ் லெஃப்ட் எனி ப்ராப்பர்ட்டி ஆர் இஃப் தெர் இஸ் எனி திங் அந்த மாதிரி ஃபைனான்ஷியலி ஹவு இஸ் ஷீ அவன் என்ன யுவர் டாட்டர் இஸ் ஃபைனான்ஷியலி இண்டிபெண்டா இல்லை டிபெண்ட் ஆன் தீஸ் 2 அதர் எக்ஸ்டெண்டட் ஃபேமிலி மெம்பர்ஸா ஸோ இந்த மாதிரி பல விதமான கொஸ்டின்ஸ் ஹாவ் டு பி ஆன்சர்ட் பிகாஸ் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்களோட அதுக்கு ஃபார் ஹர் மென்டல் பீஸ் இட்ஸ் இம்பார்ட்டண்ட் தட் ஷீ இஸ் அவுட் ஆஃப் தட் சிச்சுவேஷன் சரியா and second safety of her and her children is secondly very important third is financial independence is very important so suppose உனக்கு அந்த இடத்துல இருந்து if she is not getting any money na then உங்க டாட்டருக்கு has to be encouraged and ஒரு கான்ஃபிடன்ஸ் கொடுத்து அவங்க வேலைக்கு போகணுமா because she has to stand on her 2 legs குழந்தைல வேற இருக்கணும் so these are things which as a family you have to ask the question அங்கே இல்லைனா வேற எங்கேயாவது she can go and live so these are இதோட ஆன்சர் as a doctor ஒரு மெடிக்கல் ப்ராப்ளமோடையும் இது ஒரு social problem which as a family you have to address இல்லை அவங்களுக்கு அவங்களோட சேஃப்டி அவங்களோட லைஃபுக்கே பாதிப்புனா whether you have to involve the police these are questions நீங்க you have to ask and get answers ஓகே டாக்டர் அடுத்த காலர் பார்க்கலாம் வணக்கம் ஹலோ டாக்டர் ஹலோ பெங்களூர்ல இருந்து கால் பண்றேன் டாக்டர்கிட்ட பேசுங்கம்மா சரி மேடம் என்னுடைய பையன் வந்து 2 years 8 months ஆகுது இன்னும் சரியா பேசுறது இல்ல மேடம் ஓகே 2 years 8 months ஆகுதுங்கறீங்களா சரி வீட்ல மட்டும் நல்லா பேசுறா சரி அவுட் சைடு போனா யாருன்னா ஏதாவது உங்க பேர் என்ன ஏதாவது எது கேட்டாலும் வாய் திறந்து எதுவுமே பதிலே சொல்ல மாட்டேன்றான் சரி பட் வீட்ல நல்லா பேசுறாங்கறேல் வீட்ல நல்லா பேசுறேன் பரவா ஜாஸ்தி சின்ன சின்ன வேர்ட்ஸ் தான் பேசுறா ஜாஸ்தி பேச மாட்டா சரி ஓகே இல்ல மேடம் இது அவன் என்ன சொல்றது கொஞ்சம் சென்டென்சஸ்லாம் பேசுவானா கொஞ்சம் ஏதாவது எடுத்து கொடுனா அதுக்கெல்லாம் ஒரு சென்டென்ஸ் போட்டு ஒரு 2 வேர்டு ஜாயின் பண்ணி அப்படி பேசுவானா இல்ல வீட்லனா வெளிய போனா சொல்ல மாட்டேன்றான் சரி இல்ல மேடம் அவன் வெளியில இது என்னன்னா சின்ன குழந்தை தானே இது சின்ன குழந்தைக்கு இந்த வயசுல கொஞ்சம் ஸ்ட்ரேஞ்சர் ஆன்சைட்டிலாம் இருக்கலாம் அப்படின்னா ஃபேமிலி கூட ஃபேமிலி மெம்பர்ஸ் தாத்தா பாட்டி அம்மா அப்பா பிரதர் சிஸ்டர் தெரிஞ்சவா வீட்டில் வேலை செய்கிறவா இவா கிட்டலாம் பேசுகிறான் ஆனால் வெளில புதுசாக யாராவது பார்த்தானா அவா கிட்ட பேசலைன்னா இது நீங்கள் ரொம்ப கவலைப்படுற மாதிரி விஷயம்னு எனக்கு படலை இதுக்குன்னா இது ஒரு ஸ்ட்ரேஞ்சர்ஸை பார்த்தா கொஞ்சம் பதட்டம் கொஞ்சம் பயமாக இருக்குது போக போக எஸ்பெஷலி குழந்தைகள் ஸ்கூல் போக ஆரம்பிச்சு ப்ளே ஸ்கூல் போக ஆரம்பிச்சுன்னா இது தானாகவே இந்த பயம் கம்மி ஆகிடும் பட் ஆஸ் லாங் as அவன் வீட்டில் பேசின்னு இருக்கான் வீட்டில் நீங்கள் ஆஸ் பேரண்ட்ஸு அவன் சேர்ந்து ரெகுலராக இன்ட்ராக்ட் பண்ணுங்கோ அவனை என்ன சொல்கிறது நல்லா பேசுகிறதுக்கு என்கரேஜ் பண்ணுங்கோ எப்பயுமே டிவி லேப்டாப் முன்னாடிலாம் உட்கார வைக்காதீங்கோ அவனுக்கு எதாவது வேணும்னா அவன் கேட்டு சொல்லணும் ஸோ வெறும் பாயிண்ட் பண்ணிடல அவன் அது அவனுக்கு தெரியலன்னா அவனுக்கு சொல்லி கொடுத்து அதை ரிப்பீட் பண்ண சொல்லுங்க அந்த மாதிரியே தான் குழந்தைகள் கற்றுக்குமே தவிர வெளில புதுசாக இருக்கிறவா கிட்ட அவன் பேசலைன்னா அது போக போக அது டெவலப் பெட்டர் ஆகும் அவன் ப்ளே ஸ்கூல்லாம் போக ஆரம்பித்தானே நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய இம்ப்ரூவ்மெண்ட் வரும் ஓகே டாக்டர் அடுத்த காலர் பார்க்கலாம் வணக்கம் ஹலோ டாக்டர் ஹலோ டாக்டர் வணக்கம் டாக்டர் உங்கள் பேர் எங்கேருந்து கால் பண்ணுறீங்கம்மா என் பேர் ஷாலினி ஃப்ரம் சென்னை ஓகே டாக்டர்கிட்ட பேசுங்கம்மா மேடம் சொல்லுங்கம்மா என்னோட அப்பாவுக்கு வந்து நைட்ல தூங்கும் போது புலம்புறாரு அடிக்கிறாரு அந்த மாதிரி சேட்டைகள்லாம் நிறைய செய்யறாரு அவர் ட்ரீம்ஸ்ல எழுப்பி கேட்டா அவருக்கு பண்ணது எதுவுமே ஞாபகம் இல்ல சம்டைம்ஸ் வந்து அவர் அலட்டும் போதே எழுப்பணும்னா இந்த மாதிரி உங்களை கடத்திட்டு போற மாதிரி வந்தாங்க நான் உங்களை ஃபைட் பண்றேன் அந்த மாதிரி எல்லாம் அது டெய்லி நடக்குது எங்க வீட்டுல டெய்லி பக்கத்துல எல்லாம் கொம்பு கடிச்சிச்சுன்னா நாங்க காலி அந்த மாதிரி பண்றாரு பயங்கர எனர்ஜி வந்துடுது அந்த டைம்ல அவருக்கு இது எவ்வளவு நாளா இப்படி பண்றாரு எனக்கு நினைவு தெரிஞ்சதுல இருந்தே இருக்கு மேடம் எங்க அப்பாக்கு அந்த மாதிரி ஓகே லைட்டா இருந்தது இப்ப ரொம்ப அதிகமாயிடுச்சு அதுக்கு முன்னாடி ஜஸ்ட் உதைக்கிறது மட்டும் செய்வாரு ஒரு கால உதைப்பாரு சரி இப்ப வந்து ரொம்ப அதிகமாயிடுச்சு ஏஞ்சி அடிக்கிற அளவுக்கு வந்துட்டாரு பக்கத்துல தூங்கிட்டு திடீர்னு பார்த்தா கண்ணை மூடிட்டு தான் எல்லாமே செய்யறாரு அடிக்கிறாரு பயங்கரமா செவத்துல போய் உதைக்கிறாரு கதவை அடிக்கிறாரு அந்த மாதிரி எல்லாம் செய்யறாரு ஓகே ஓகே நீங்க சொல்றது மேடம் இது ஸ்லீப்ல ஒரு மாதிரியா பேசுறது இல்லைன்னா நடக்கிறது சில பேர் ஸ்லீப்லேயே இது இல்லை ஒரு ஆக்டிவிட்டீஸ் ரொம்ப அதுக்குன்னு ஒரு ஆர்கனைஸ்ட் ஆக்டிவிட்டியாக இருக்காது பட் சில பேர் நடப்பாங்க சில பேருக்கு கதவை திறந்துன்னு வெளில போகிற மாதிரியா பண்ணுவாங்க பட் இது எல்லாமே தூக்கத்திலேயே நடக்கும் ஸோ அண்ட் இது ஒன்றும் ரொம்ப அன்காமனான கண்டிஷன் இல்லையே இதை நம்ம என்ன சொல்லுவோம்னா பேராசோம்னியாஸ்ன்போம் ஸோ தூக்கத்தில் இந்த மாதிரி அப்நார்மல் பிஹேவியர் நடக்கிறது திஸ் இஸ் கால்ட் அஸ் பேராசோம்னியாஸ் ஸோ இது சில பேர்
பேருக்கு என்ன ஆகும்னா அவங்க சப்போஸ் ரொம்ப ஸ்ட்ரெஸ்டாக இருக்கானா இந்த மாதிரி பிஹேவியர் கொஞ்சம் அதிகமாகலாம். பட் இது மோர் ஆர் லெஸ் இட்ஸ் அ ஹார்ம்லெஸ் திங். ஒன்லி திங் என்னென்னா சில டைம் இப்போ நீங்கள் என்ன சொல்லணும்னா உங்களுக்கு பயமாக இருக்குது அவர் சேர்ந்து அந்த ரூமில் படுத்துக்க, பிகாஸ் அவர் ஏதாவது நம்மளை அடிச்சிட போகிறது. ஃபர்ஸ்ட்டு திங் இது அவர் வேணும்னு பண்ணல, சரி தூக்கத்தில் நடக்கிறது இது. ஸோ ரிலேட்டிவ் நான் என்ன சொல்லுவேன், அந்த மாதிரி ஒரு ரூமில் சாமான்லாம் வச்சுக்காதீங்க, கிளட்டர்டாக இருக்கக்கூடாது சரியா. எதுவுமே ஒரு டேஞ்சரஸ் ஐட்டம் இருக்கக்கூடாது. பிகாஸ் இதில் பிக்கஸ்ட் டேஞ்சர் யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா அவருக்கு தான். பிகாஸ் அவர் தூக்கத்தில் இருக்க போகிறோம், அவர் எங்கேயாவது இடிச்சுன்னா அவர் வீர வாய்ப்பு இருக்குது. ஏதாவது ஷார்ப் இன்ஸ்ட்ருமெண்ட் ஏதாவது அதில் கையில் பிடிச்சின்னா அதில் ஹர்ட் பண்ணிக்கிற வாய்ப்பு இருக்குது. செகண்ட் திங் இஸ் ஸ்லீப் ஹைஜீன். இந்த மாதிரியே பீப்புளுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ தூங்குற டைம் எழுந்துக்கிற டைம் நல்லா பீஸ் அதே டைமாக இருக்கணும். தூங்குறதுக்கு முன்னாடி எதுவும் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக பண்ணக்கூடாது. சில பேர் குடிப்பாங்க, ஸோ தண்ணி அடிக்கிறது இல்லைன்னா ஆல்கஹால் எடுத்துக்கிறது, ஸ்மோக் பண்ணுறது, அது எல்லாமே சில டைம் அது ஸ்லீப் அஃபெக்ட் பண்ணும். ஸோ குவாலிட்டி ஆஃப் ஸ்லீப் நம்மளுக்கு மோசமாச்சு ஸ்ட்ரெஸ்ஸுனாலேயே இருக்கட்டும் இல்லைன்னா வேறு ஏதாவது மெடிக்கல் ப்ராப்ளம் அதனால இருந்தால் கூட இந்த மாதிரியே பிஹேவியர்ஸ் அதிகமாகலாம். நான் என்ன சஜஸ்ட் பண்ணுவேன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் போய் ஒரு ஸ்லீப் ஸ்பெஷலிஸ்ட். ஸோ இப்போ நீங்கள் சென்னையில் இருக்கீங்கன்னா சென்னையிலேயே நீங்கள் பார்த்தீங்கன்னா அதில் நிறையா சென்டர்ஸில் ஸ்லீப் ஸ்டடீஸ்ன்னு பண்ணுவாங்க. ஸோ அவங்க என்னென்னா அந்த சென்டரில் கூட்டின்னு போய் அங்கேயே படுக்க வச்சு தலையில் மானிட்டர் வச்சுட்டு ஒரு வீடியோ வச்சுட்டு தே வில் மானிட்டர் த ஹோல் திங். என்ன நடக்கிறது, எந்த ஸ்டேஜ் ஆஃப் த ஸ்லீப்பில் நடக்கிறது, படுத்த உடனே நடக்கிறதா இல்லைனா டீப் ஸ்லீப்பில் போன அப்புறம் நடக்கிறதா இல்லை காத்தால் நடக்கிறதா, அக்கார்டிங்லி அதுக்கு அவங்க கொஞ்சம் அட்வைஸ் பண்ணுவாங்க. ஸோ பல இடத்துல இந்த மாதிரி ஸ்டடீஸ் நடக்கிறது. யூ ப்ளீஸ் டேக் ஹிம் டு ஒன் ஆஃப் தீஸ் ஸ்லீப் ஸ்பெஷலிஸ்ட் அண்ட் கொஞ்சம் ஃபர்தர் ஸ்டடி பண்ணுங்க இதுக்கு என்ன நடக்கிறதுன்னு. ஓகே டாக்டர், நம்ம நிகழ்ச்சியில் ஒரு சின்ன பிரேக் எடுத்துக்கலாம். ஒரு சின்ன பிரேக் எடுத்துக்கலாம். அது சிம்ஸ் ஹாஸ்பிட்டல் வடபழனி வழங்கும் ஹலோ டாக்டர். வெல்கம் பேக் டு சிம்ஸ் ஹாஸ்பிட்டல் வடபழனி வழங்கும் ஹலோ டாக்டர். ஸோ டாக்டர், பொதுவாக குழந்தைங்க கிட்ட என்ன மாதிரி ஸ்லீப் ப்ராப்ளம்ஸ்லாம் இருக்கும் டாக்டர்? இந்த குழந்தைகளுக்கும் இப்போ நிறைய பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் லைக் அடல்ட்ஸு இப்போ சின்ன குழந்தைகளுக்கெல்லாமும் நிறைய ஸ்லீப் ப்ராப்ளம். ஸோ தூங்குறவங்க லேட்டாக தூங்குவாங்க, நிறைய குழந்தைகளுக்கு தூக்கம் வராது, திருப்பி எழுந்து வருவாங்க. இல்லைனா சில குழந்தைகளுக்கு நிறைய பயங்கரமாக நைட் மேர்ஸ் வருது. ஸோ இந்த மாதிரி எதுலாம் நம்ம கொஞ்சம் வயசான இருக்கிற ஏஜ் குரூப்பில் இருக்கிற ப்ராப்ளம்ஸ் எல்லாமே இப்போ நம்ம யங் ஏஜில் பார்க்குறோம். ஸோ சிம்பிள் ரூல்ஸ் பார்த்தோம்னா விச் ஸ்லீப் ஹைஜீன் சொல்கிறது எதுன்னு அடல்ட்ஸ்க்கு அட்வைஸ் பண்ணுவேனோ அதே தான் நம்ம சில்ட்ரனுக்கும் அட்வைஸ் பண்ணுறது. ஸோ நிறைய லேப்டாப், கம்ப்யூட்டர், ஆல் தீஸ் திங்ஸ் ஒரு மினிமம் லெவலுக்கு இருக்கணும். எஸ்பெஷலி ஆன் த ஸ்கூல் டேஸ்லேயே படுத்துக்கிற டைம் ஷுட் பி ஃபிக்ஸ்டாக இருக்கணும், எழுந்துக்கிற டைம். ஸோ நிறையா வீட்டில் பார்த்தீங்கன்னா குழந்தைகளும் அடல்ட்ஸும் படுத்துக்கிற டைம் சேமாக இருக்கும். தட் இஸ் இன்அப்ராப்ரியேட். பிகாஸ் அடல்ட்ஸ் நம்ம லேட்டாக படுத்துக்கலாம், பட் சில்ட்ரன் ஹாவ் டு ஸ்லீப் ஏர்லி. ஸோ ஒரு 9 o'clock, by 9 o'clock சில்ட்ரன் ஷுட் பி இன் பெட், மோஸ்ட் ஆஃப் த சில்ட்ரன். இது நான் சொல்கிறது எஸ்பெஷலி யங்கர் ஏஜ். நம்ம கொஞ்சம் வயசு ஒரு டீனேஜுக்கு நம்ம 9 o'clock படுத்துக்கணும்னு சொன்னோன்னா அவங்க அதுக்கு ஒத்துக்க மாட்டாங்க. பட் ஒரு 10-12 year குழந்தை வரைக்கும் they have to sleep at early and then get up at the same time. தூங்குறதுக்கு ஒரு 2 hours before there should not be any of these in that laptop, TV இதெல்லாம் switch off பண்ணி வைக்கணும். மீல் டின்னர் டைம் அட்லீஸ்ட் ஒரு 2 hours பிஃபோராக இருக்கணும். ஸோ ஃபுல் வயத்தில் அதே மாதிரி வெறும் வயரும் படக்கூடாது. படுக்கிறது மாதிரி வேணும்னா கொஞ்சம் வார்ம் மில்க்கோ ஹார்லிக்ஸோ ஏதாவது கொடுக்கலாம். தூங்குற இடம் எஸ்பெஷலி சில்ட்ரன் ஸ்லீப்பிங் ஏரியா ஆர் எவ்ரிபடி ஸ்லீப்பிங் ஏரியா காம் அண்ட் குவைட்டாக இருக்கணும், அன்கிளட்டர்டாக இருக்கணும், பெட்டு சரியாக இருக்கணும், ரொம்ப சத்தம் ரொம்ப லைட்டு அதெல்லாம் இருக்கக்கூடாது. அண்ட் சில்ட்ரன் ஷுட் பி என்கரேஜ்ட் ஃப்ரம் அ சர்டன் ஏஜ் டு ஸ்லீப் ஆன் தேர் ஓன். ஸோ நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, அம்மா இருந்தால் தான் நான் தூங்குவேன், அப்பா சேர்ந்து தான் தூங்குவேன். அது பண்ணுறதுக்கு வி ஷுட் டிஸ்கரேஜ் தட். பிகாஸ் அஸ் அடல்ட்ஸ் நம்மளோட டைமிங் வேறையாக இருக்கும். ஸோ அண்ட் ஸ்லீப்க்கு ஒரு ருட்டீன் இருக்கணும். ஸோ தூங்குறதுக்கு முன்னாடி நிறைய குழந்தைகள் கொஞ்சம் நம்ம குளித்தோமா இல்லைனா ஒரு ஸ்டோரி புக் படித்தோமா, இட்ஸ் a way of calming down. ஸோ காத்தாலேருந்து நிறைய ஆக்டிவிட்டீஸ் இருக்கும், படிச்சிருப்போம், அந்த டென்ஷன் இந்த டென்ஷன். ஸோ அதெல்லாம் காம் டவுன் பண்ணிவிட்டு ஒரு புக் படிச்சுட்டு இல்லைனா ஒரு லைங் டவுன் இட் பெட் ஃபார் சம் டைம். சில குழந்தைகள் பெரிய குழந்தைகள்னால கொஞ்சம் மெடிடேஷன் கண்ணை மூடின்னு கொஞ்சம் மெடிடேட் பண்ணலாம். ஸோ இதெல்லாம் என்னென்னா we are telling our body to calm down. இதெல்லாம் பண்ணாலே நிறைய ஸ்லீப் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ் அடல்ட்ஸாக இருக்கட்டும் சில்ட்ரனாக இருக்கட்டும் we will find that over a period of time it gets better. ஓகே டாக்டர், காலர் லைனில் இருக்காங்க பார்த்துடலாம். வணக்கம். ஹலோ டாக்டர். வணக்கம் மேடம். உங்கள் பேர் எங்கேருந்து கால் பண்ணுறீங்கம்மா? வித்யா. எங்கேருந்து கால் பண்ணுறீங்கம்மா? திண்டுக்கல்.
டாக்டர்கிட்ட பேசுங்கம்மா. சொல்லுங்கம்மா. ஓகே மேடம். மேடம் ஹலோ. சொல்லுங்க. எனக்கு 2 பொண்ணு மேடம். 18 வயசு ஒன்று, 17 வயசு ஒன்று ஆகுது. ஓகே. சின்ன குழந்தையில இருந்தே அந்த பெரிய பாப்பாவுக்கு கொஞ்சம் அதாவது எல்லாமே நமக்கு தான் கொடுக்கணும், ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் அப்படின்ற மாதிரி. அது மாதிரி தான் இன்னை வரைக்கும் இருக்கா. ஓகே. ஆனா நாங்க வந்து வயசுல சரியாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க விட்டுட்டோம். இருந்தாலும் அன்னன்னைக்கு கண்டிப்போம். ஆனா வந்து இன்னை வரைக்கும் சரியாகல. எல்லாமே ட்ரெஸ்ல இருந்து சாப்பாட்டுல இருந்து எல்லாமே அவளுக்கு தான் ஃபர்ஸ்ட் முக்கியத்துவமே கொடுக்கறோம். இருந்தாலும் வந்து தங்கச்சி அவ எப்பவுமே திட்டிக்கிட்டு ஒரு மாதிரி பண்ணிக்கிட்டு தான் இருக்கா. இதுக்கு என்ன தீர்வு எடுக்கிறதுன்னு எங்களுக்கு ஒன்றும் புரியல. ஓகே. டெய்லி ஏதாவது ஒரு பிரச்சனை பண்ணிக்கிட்டு தான் இருக்கா இப்ப வரைக்கும். ஓகே. அதுக்கு என்ன மேடம் வழி? உங்க 2 பொண்ணுங்களோட ஏஜ் டிஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 2 years வித்தியாசம் இருக்கிற மாதிரியே இருக்கு. ஸோ ஷார்ட் ஏஜ் கேப். எஸ்பெஷலி சில டைம் இது என்ன ஆகும்னா சின்ன வயசில் ஸோ ஒரு ரொம்ப சின்ன கேப்பாக இருந்தால் தென் ஒரு ஃபஸ்ட்டு சைல்டுக்கு என்ன ஆகும், நம்ம பிகாஸ் செகண்ட் சைல்டு வர போகிறோம், நம்ம அந்த ஃபஸ்ட் சைல்டு மேலே கொஞ்சம் கவனம் கம்மியாகும். ஆர் சில டைம் வி எக்ஸ்பெக்ட் தெம் டு க்ரோ அப் அ பிட் ஃபாஸ்டர் பிகாஸ் நம்ம ஆஸ் அ மதர் நம்ம சின்ன பேபி மேலே வில் பி மோர் அட்டென்டிவ் இல்லை மோர் பிஸியாக இருக்க போகிறோம். பெரிய குழந்தைக்கு கொஞ்சம் லெஸ் அட்டென்ஷன் போகும். பட் ஹேவிங் செட் தட் அது சின்ன வயசில் இருந்தால் கூட இப்போ உங்களோட 2 பொண்ணுங்களும் they are grown ups. பெரியவ இஸ் ஆல்மோஸ்ட் an adult. And so இந்த மாதிரியா ஒரு behavior is carried on for so many years. ஸோ இது இன்னும் இதே மாதிரி கண்டினியூ பண்ணுறது ப்ராபப்ளி இட்ஸ் நாட் குட். ஒரு விதத்தில் என்ன ஆகும்னா சின்ன வயசில் இருக்க போகிறோம் இந்த மாதிரி அட்டென்ஷன். ஸோ இந்த பெரிய பாப்பா என்ன பண்ணும், எதுக்கு நம்மளுக்கு அட்டென்ஷன் கிடைக்காதனால வாட் தேல் டூஸ் தேல் மிஸ்பிஹேவ், இல்லைனா ஒரு டேண்ட்ரம் பண்ணுறது. அந்த டேண்ட்ரம் இல்லை மிஸ்பிஹேவ் பண்ண போகிற என்ன ஆகும், பேரண்ட்ஸோட அட்டென்ஷன் ஆட்டோமேட்டிக்லி அந்த குழந்தை மேலே போயிடும். ஸோ சம் சில்ட்ரன் ஓவர் பீரியட் ஆஃப் டைம் அவங்க என்ன டெவலப் பண்ணாங்கன்னா, நான் வீட்டில் ஏதாவது ஒரு பெரிய ஒரு டேண்ட்ரம் பண்ணா இல்லைன்னா ஒரு சண்டையை இல்லைன்னா எதாவது பண்ணாதான் பேரண்ட்ஸோட அட்டென்ஷன் என் மேலே வருது. ஸோ நம்ம சின்ன வயசில் என்ன சொல்லுவோம்னா, இந்த மாதிரி ஒரு மிஸ்பிஹேவ் பண்ண போகிறோம், சம்டைம்ஸ் இக்னோர் தட் பிஹேவியர். அந்த பிஹேவியருக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காதேங்கோ, பாசிட்டிவ் நல்ல பிஹேவியருக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க, கெட்ட பிஹேவியரை இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம். ஆட்டோமேட்டிக்லி சைல்டு என்ன கற்றுக்கணும்னா, நம்ம நல்லது பண்ணால் தான் நம்ம பேரண்ட்ஸ் நம்மளை கவனிக்கிறாங்களே தவிர இந்த மாதிரியே நான் ஒரு சண்டை போடுறதோ இல்லைன்னா ஒரு மிஸ்பிஹேவ் பண்ணால் they are not giving importance. So let us do more of good behavior. So இது நம்ம சின்ன வயசில் this is what we encourage. But as a matter இப்போ உங்கள் daughters have grown up. So what I would suggest is telling your daughter openly that இந்த மாதிரியே பல வருஷமாக நடந்துட்டுருக்கு, this is being continuing for many years, things have to change. இப்போவும் அவள் ஏதாவது சண்டை போட்டு ஏதாவது பண்ணால் டோன்ட் கிவ் இம்பார்ட்டன்ஸ். உடனே நிறைய பேர் என்ன பண்ணுங்க, அவள் சண்டை போடுறா சரி நம்ம அதை முதல்ல பண்ணிடலாம் அவளுக்கு. ஸோ அவள் மூவாடு. ஸோ நம்ம அவள் என்ன ஆகுது, ஒரு பேட்டர்ன் டெவலப் ஆகுது, அவள் இதை பண்ணாதான் அவளுக்கு அது நடக்கிறது. ஸோ வி ஹவ் டு சேஞ்ச் தட் பேட்டர்ன், வி ஹவ் டு பிரேக் தட் பேட்டர்ன். பெரியவளாக இருக்கிறதுனால அவகிட்ட பேசி பண்ணலாம். அகெயின் யூ கேன் இக்னோர் இந்த மாதிரி பேட் பிஹேவியர் இக்னோர் பண்ணி அவள் நல்லா பண்ணால் அதுக்கு ஃபோக்கஸ் பண்ணுங்கள். அண்ட் அண்ட் ஓப்பனாக டிஸ்கஸ் பண்ணுங்கள் பொண்ணு. பிகாஸ் இப்போ சின்ன வயசு போக போக சிஸ்டர்ஸ்குள்ளேயே ஒரு பிரச்சனை வரலாம். ஸோ திஸ் ஹேஸ் டு பி டிஸ்கரேஜ் திஸ் கைண்ட் ஆஃப் பிஹேவியர். ஓகே டாக்டர், அடுத்த காலர் பார்க்கலாம். வணக்கம். ஹலோ டாக்டர். ஹலோ, உங்கள் பேர் எங்கேருந்து கால் பண்ணுறீங்க சார்? நான் திருநெல்வேலி மாவட்டத்திலேருந்து கூப்பிடுறேன். டாக்டர்கிட்ட பேசுங்க சார். ஓகே ஓகே சொல்லுங்கள் சார். மேடம், என்னுடைய 3வது குழந்தை, அவளுக்கு ஆக்சுவலி வயசு 12 வயது ஆகுது. ஓகே. மூத்தது வந்து பொண்ணு, அவ வந்து 9th படிக்கிறா. சரி. 2வது பையன் 7th படிக்கிறான். 2 பேரும் நல்ல நிலைமையில இருக்கிறாங்க. சரி. அந்த 3வது குழந்தை வந்து ஒரு 4 வயசுலயே அவளுக்கு சில பிரச்சனைகள் இருந்ததுனாக்கா அதுக்கு அப்புறமா என்ன பண்ணோம்னா, அவளுக்கு ஹைப்பர் ஆக்டிவ் அண்ட் ஆட்டிசம் அப்படிங்கிற கம்ப்ளைண்ட் எனக்கு தெரிய வந்தது. சரி. இது வந்து பேங்க்ல உள்ள நிமான்ஸ் மெடிக்கல் காலேஜ்ல வச்சு பார்த்ததுக்கு அப்புறமா தான் விவரம் சொன்னாங்க. சரி. இப்போ அதுக்கப்புறம் நான் திருநெல்வேலியில எனக்கு தெரிஞ்ச வேற ஒரு இடத்துல சென்டர்ல வச்சு அவளை ட்ரீட் பண்ணா அங்க அதுக்குள்ள ஹோம் இருக்கு, அங்க வச்சு நான் பார்த்துட்டு இருக்கிறேன். இப்போ சமயத்துல ஒரு 2-3 ஆடு பார்த்தேன். அதுல என்னன்னா, சென்னையில வந்து இந்த ஆயுர்வேதம் மூலமா இந்த வியாதிகளுக்கு நாங்க மருந்து கொடுக்கிறோம் அப்படின்னு அதுல சொல்லி இருந்திருக்கிறாங்க. அது என்னுடைய பொண்ணுக்கு இருக்கிறதான அதே ஆக்டிவிட்டிஸ் அந்த ஆடுல கொடுத்துருக்காங்க பேப்பர்ல. சரி. அப்ப
அப்போ இதனால நான் அந்த குழந்தைய கூட்டி கொண்டு போய் அப்படிப்பட்ட ட்ரீட்மெண்ட் எடுக்கலாமா? ஏன்னா மெடிக்கல் காலேஜ்ல நிமான்ஸ்ல என்ன சொன்னாங்கன்னா, இது கண்ட்ரோல் பண்ண முடியாது, இது குணமாக்காது, 90% வரை இம்ப்ரூவ் பண்ணி நீங்க தான் கொண்டு வரணும், மெடிசினால குணப்படுத்த முடியாதுன்னு அவங்க சொல்லியிருந்தாங்க. I think sir உங்களுக்கு கொடுத்த information is perfectly right. Even in this modern இவ்வளோ science advance பண்ணி இப்போ ஃபாரின் கண்ட்ரி எல்லாமே பார்த்தீங்கன்னா this is the advice we give. ஆட்டிசம்ங்கிறது மேஜர் ப்ராப்ளம் ஆட்டிஸ்டிக் சைல்டில் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இன்னொருத்தர் என்ன பண்ணால் அவங்களுக்கு இந்த கஷ்டம் கொடுத்தா இந்த மாதிரி அவங்க பிஹேவ் பண்ணுவாங்க. ஸோ இன்னொருத்தர் மைண்டுக்குள்ளே போய் அவங்களோட பிஹேவியர் புரிஞ்சுக்கிற தன்மை கிடையாது, எம்பத்தின்னு சொல்லுவோம். ஸோ வாட் இட் ரியலி மீன்ஸ்னால், இப்போ சப்போஸ் நீங்கள் யாரையாவது ஒரு டிஃபிகல்ட் சுச்சுவேஷனில் பார்த்தா, ஐயோ அவங்க இந்த மாதிரி டிஃபிகல்ட் சுச்சுவேஷனில் இருக்காங்களே, அதுக்காக இப்படி இருக்கும் அப்படி இருக்கும் நம்ம we can imagine the other person. ஆட்டிஸ்டிக் சைல்டு கிட்ட என்னன்னு பார்த்தீங்கன்னா, they don't have that understanding. Many of this இந்த எம்பத்திங்கிறது தான் மெயின் ஃபேக்டர். ஸோ அவங்க எப்பயுமே நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, ஆட்டிஸ்டிக் ரொம்ப செல்ஃபிஷ்ன்னு நான் சொல்ல மாட்டேன், அவங்களால இன்னொருத்தர் மைண்டில் என்ன நடக்கிறது புரிஞ்சுக்கிற தன்மை இல்லை. பிகாஸ் இந்த பிரெயின் டெவலப்மெண்ட் அந்த மாதிரியே இருக்குது. அகெயின் நிறைய ஆட்டிஸ்டிக் சைல்டுக்கு நிறைய பிஹேவியரல் ப்ராப்ளம்ஸ் இருக்கும். ஸோ அடிக்கடி கோவம் வரும், ஒரு சில டைம் அவங்களே அடிச்சுப்பாங்க, இன்னொருத்தர் அடிப்பாங்க. they cannot tolerate change. they will be very fixed in the behavior. routines இருக்கும் அவங்களுக்கு. ஸோ ருட்டீனை தவிர நம்ம வெளில போனோம்னா they cannot cope with it. சில குழந்தைகளுக்கு என்ன சொல்கிறது, காக்னிட்டிவ், ஸோ பிரெயின் டெவலப்மெண்ட் கம்மியாக இருக்கிறதுனால படிப்பு, ஸோ அகாடமிக்லி they might not be go. சில குழந்தைகளுக்கு லாங்குவேஜ் நல்லா இருக்காது. ஸோ அகெயின் இது சிவியாரிட்டி ஆஃப் ஆட்டிசம் உண்டு. ஸோ ஆட்டிசம்க்கு ட்ரீட்மெண்ட் பார்த்தீங்கன்னா, lot of it is mainly psychological, behavioral and lot of psycho education for the parents. ஸோ பேரண்ட்ஸ்க்கு நிறைய எஜுகேஷன் தேவை. ஸோ எப்படி நம்ம ஹேண்டில் பண்ணோம் ஆட்டிஸ்டிக் சைல்டு நம்ம இப்போ நிறைய என்கிட்ட பேஷண்ட்ஸ் என்ன சொல்லுவாங்கன்னா, எனக்கு கோயில் திருவிழா கூட்டின்னு போனோம் மேடம், எனக்கு நான் கூட்டிகிட்டே போக முடியல. நான் தான் சொல்லுவேன், ரியலிஸ்டிக் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வச்சுக்கோங்க. ஆட்டிஸ்டிக் சைல்டு வில் ஹாவ் டூஸ் அண்ட் டோன்ட்ஸ். சைல்டு கேன் நாட் கோப் வித் க்ரௌடட் பிளேஸ், நிறைய சத்தம் இருக்கிற இடம், புது ஸ்ட்ரேஞ்சர்ஸ், இதெல்லாம் தே கேனாட் அடாப்ட். நம்ம தான் அடாப்ட் பண்ணிக்கணும் அவங்களுக்கு. அதே மாதிரியா இந்த மாதிரி மருந்து, ஸோ லாட் ஆஃப் திஸ் ஸ்டைல்ஸ் எஸ்பெஷலி ரொம்ப அக்ரெசிவாக இருக்குது குழந்தை, இல்லைன்னா தண்ணியை ரொம்ப அடிச்சுக்கிறது, தண்ணியை இன்ஜர் பண்ணிக்கிறது, அதுக்கெலாம் நம்மளுக்கு டேப்லெட்ஸு ஸ்பெசிஃபிக் மெடிக்கேஷன் உண்டு. எதுக்கு ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக இருக்க போகிறதோ உங்கள் சைக்காட்ரிஸ்ட் வில் கிவ் மெடிக்கேஷன். அகெயின் மெடிக்கேஷன் ஓட ரோல் பர்சே ஆட்டிசம்க்கு பார்த்தீங்கன்னா மினிமல். ஆட்டிசம் கேனாட் பி க்யூர்டு. பட் வாட் ஹேப்பன்ஸ் இஸ் மெனி ஆஃப் தி இப்போ அவேர்னஸ் வர நம்ம என்ன கற்றுக்குறோன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஹவு டு எப்படி அவங்க சேர்ந்து இன்ட்ராக்ட் பண்ணோம், எப்படி அவங்கள ட்ரீட் பண்ணோம், எப்படி அவங்கள மேனேஜ் பண்ணோம். ஸோ இஃப் சம்படி இஸ் டெல்லிங் யூ இன் அன் ஆட் தட் அவங்க டோட்டலாக அவங்க ஆட்டிஸ்டிக் சைல்டை க்யூர் பண்ணிவிட்டு அவங்கள ஒரு நார்மல் பர்சனாட்டம் பண்ணுவாங்கன்னா, ப்ளீஸ் டோன்ட் ட்ரஸ்ட் தெம். திஸ் இஸ் நாட் அந்த மாதிரி இல்லை. பட் லாட் ஆஃப் ஆட்டிஸ்டிக் சைல்டை ஆஸ் பேரண்ட்ஸ் அண்ட் ஒரு கவுன்சிலர் ஒரு ஆக்குபேஷனல் தெரப்பிஸ்ட்டை வச்சுட்டு தே கேன் ஃபங்க்ஷன் டு அ இண்டிபெண்ட் லெவல். மெனி ஆஃப் த எஸ்பெஷலி இந்த மைல்டர் எண்டில் இருக்கிறவங்களாம் தே கேன் ஃபங்க்ஷன். ஸோ அவங்களுக்காக மாதிரியான வேலை, அவங்களுக்காக வே ஆஃப் ஒர்க்கிங், அந்த மாதிரியான வி ஹேவ் டு லுக். ஸோ ஸ்பெசிஃபிக்காக அவங்க சைல்டு வாட் இஸ் அ சைல்டு குட் அட், அதை வச்சுட்டு நம்ம அதை எப்படி இன்னும் டெவலப் பண்ணலாம், தட் இஸ் பாசிபிள். ஓகே டாக்டர், அடுத்த காலர் பார்க்கலாம். வணக்கம். ஹலோ டாக்டர். ஹலோ, உங்க பேர் எங்க இருந்து கால் பண்றீங்க சார்? மேம், சென்னையில இருந்து தேவா பேசுறேன் மேம். டாக்டர் கிட்ட பேசுங்க சார். டாக்டர் சொல்லுங்க சார். எனக்கு 2 குழந்தை இருக்காங்க. ஒருத்தர் பெரியவ பொண்ணு, பையன் சின்னவங்க. சரி, ஓகேங்களா. 2 பேருமே பாத்தீங்கன்னா ஸ்டடீஸ்ல ரொம்ப கான்சன்ட்ரேஷன் கிடையாது. ஓகே. சோ எப்பவுமே இஸ் ப்ளே பண்றது. சோ இப்போ இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் போயிருக்கான் பையன். சோ அவன் தான் இப்போ ரொம்ப ப்ராப்ளமா இருக்கு. சோ நாங்க படின்னு சொன்னாலும் அவனோட கான்சன்ட்ரேஷன் ஃபுல்லா படிப்புல இல்லாம சோ அதர் ஆக்டிவிட்டில தான் இருக்கு. சரி. சோ இப்ப பெரிய ஒரு போயம் கொடுத்தா கூட அது படிக்க முடியல டாடி, எனக்கு தெரியல அப்படின்னு தான் சொல்றாங்க. சோ இந்த மாதிரி டைம்ல நாங்க என்ன பண்ணணும், என்னுடைய ஒய்ஃப் தான் பாத்துக்கிறாங்க, கேர் எடுத்துக்கிறாங்க ஸ்டடீஸ்க்குலாம். சரி. சோ அவங்க எப்படி பிஹேவ் பண்ணணும் குழந்தைகிட்ட, எப்படி இதை இம்ப்ரூவ் பண்ணலாம்? ஓகே சார், ஆப்வியஸ்லி எனக்கு நிறைய டீட்டெயில்ஸ் தெரியல. ஸோ வாட் ஐ வுட் சஜஸ்ட் இஸ் ஃபர்ஸ்ட் ஃப்ரம் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்டில் படிக்கிறானா இஸ் அ யங் பாய். ஸோ ஸ்கூலில் ஹவுஸ் இஸ் பிஹேவியர். ஸோ ஸ்கூலில் ஒரு இடத்துல உட்காந்துட்டுருக்கானா, கவனிக்கிறானா, அங்கே அவன் சொல்கிறது தான் அவனுக்கு புரியறதா. பிகாஸ் நம்ம கொஞ்சம் நம்ம மெனி டைம்ஸ் பேரண்ட்ஸ் வில் கம் டு மீ வித் தட் சேயிங் தட் த ப்ராப்ளம்ஸ் வித் த சைல்டு. பட் நான் பல டைம் இந்த அசஸ்மெண்ட் பார்த்தோன்னா the problem might not be with the child, the problem might be the ஸ்கூலாக இருக்கலாம், with the parents இருக்கலாம், the way they interact இருக்கலாம். ஸோ சைல்டு கிட்ட
கிட்ட இருக்கிற சிம்டம் மைட் பி ஆக்சுவலி வெளில நடக்கிற பிரச்சனைனால the child might be behaving in this way. So what kind of school this is? Indian education systemல இப்போ கூட there is lot of focus on academics. நிறைய படிக்கணும், நிறைய homework, weekly test. சின்ன வயசுலேருந்து பார்க்குறேன். I don't know உங்கள் ஸ்கூல், உங்கள் பையன் போகிற ஸ்கூல் எப்படி இருக்குது. But there is only certain things a child can do. So what I would suggest is get if a ஸ்கூலில் ஏதாவது கம்ப்ளைண்ட்ஸ் வருது, அவன் எல்லாம் நிறைய பேர் அடிக்கிறான், இல்லைனா மிஸ்பிஹேவ் பண்ணுறான், அவன் ஒரு இடத்துல உட்கார மாட்டேங்கிறான், ஏந்து போகிறான், இல்லை கவனிக்க மாட்டேங்கிறான், இல்லைனா இந்த மாதிரி சிம்டம்ஸ் இருக்குன்னா தென் ப்ராபப்ளி வேறு ஏதாவது ADHD இல்லைனா இந்த மாதிரி சைக்காட்ரிக் ப்ராப்ளம் ஏதாவது இருக்கா, தட் இஸ் ஒன் திங். அண்ட் இந்த மாதிரி ADHD இந்த ஹைப்பர் ஆக்டிவிட்டி சைல்டு இருக்குன்னா வீட்டிலையும் அதே ப்ராப்ளம் இருக்கும், ஸ்கூல்லையும் ப்ராப்ளம் இருக்கும். பட் ஒரு இடத்துல தான் அந்த ப்ராப்ளம் நடக்கிறதுனா தென் ப்ராபப்ளி த ப்ராப்ளம் இஸ் இன் தட் செட்டிங், நாட் வித் த சைல்டு. தட் இஸ் ஒன் திங். செகண்ட் திங் இஸ் சைல்டுக்கு நடத்துறது புரியறதா. So IQ எப்படி இருக்கு? So is the child able to understand what is being said to that child compared to அவங்க அந்த ஏஜ் குரூப்ல இருக்கிற சைல்டு அளவுக்கு அவனால அதே அளவுக்கு எழுத முடியறதா, பென்சிலை பிடிக்க முடியறதா, அண்ட் என்ன படிக்க முடியறதா compared to the peers. So that is a second thing. அப்படி இல்லைன்னா சரி ஏதாவது IQல is there something an issue here. Third thing, நடத்துகிற விதம் எப்படி இருக்குது. Is the child getting a good balance of படிக்கிறது அண்ட் ரிலாக்ஸேஷன்? பிகாஸ் திருப்பி படிக்கணும், இல்லைனா திருப்பி இந்த டியூஷன் அந்த டியூஷன், இல்லைனா இந்த ஆக்டிவிட்டி. இப்போ நிறைய இந்தியன் பேரண்ட்ஸு அகாடமிக்ஸில் மட்டும் சைல்டு ஷுட் நாட் ஷைன், தே ஷுட் ஆல்சோ பி என்ன சொல்கிறது ஒரு கிரிக்கெட்டராக இருக்கணும், அந்த மாதிரி நிறைய ஆஸ்பிரேஷன் வச்சுட்டு இருக்காங்க. ஸோ இஸ் த சைல்டு கான்ஸ்டன்ட்லி கோயிங் டு ஒன் ஆக்டிவிட்டி ஆஃப்டர் அதரா, இல்லைனா அந்த சைல்டு இஸ் ஹேவிங் இனஃப் டைமா? தேர்ட் திங், அதர்வைஸ் பிஹேவியரல் எப்படி இருக்குது, சிஸ்டர் சேர்ந்து இன்ட்ராக்ஷன் எப்படி இருக்குது, அம்மா சேர்ந்து இன்ட்ராக்ஷன் எப்படி இருக்குது, வேறு எதுவும் பிஹேவியரல் ப்ராப்ளம்ஸ் ஒன்றும் இல்லையா? தேர்ட் இஸ் ஆஸ் அ பேரண்ட் எப்படி ஆர் வி ரிலாக்ஸ்டா? ஸோ நம்ம ரொம்ப டென்ஷனாக இருக்கும், பையன் படிக்கலன்னு சொல்லிட்டு நம்ம அதனால வி ஆர் புட்டிங் டூ மச் டென்ஷன் ஆன் த சைல்ட்னா தட் லீட்ஸ் டு வேரியஸ் அதர் ப்ராப்ளம்ஸ். ஸோ பர்ஃபார்மன்ஸ் ஆன்சைட்டியாக இருக்கலாம், இல்லை படிக்க உட்கார போருமே அந்த பயம் இருக்கும், அம்மா கத்திகிட்டே இருக்கா, நான் எப்போ படிக்க உட்காந்தாலும் எனக்கு கத்துறா, என்னை திட்டுறா. ஸோ அது படிக்க உட்காரத்துக்கு முன்னாடியே ஒரு பதட்டம் வந்துடும் குழந்தைகளுக்கு. ஸோ தெர் ஆர் லோட்ஸ் ஆஃப் அதர் திங்ஸ். ஸோ வி ஹவ் டு டூ அ ப்ராப்பர் அசஸ்மெண்ட். ஸோ இஃப் யூ ஆர் ரியலி கன்சர்ன்டுனா வாட் ஐ வுட் சஜஸ்ட் இஸ் go and see a doctor, ஒரு சைக்காட்ரிஸ்ட்டை போய் பார்த்து ஒரு டீட்டெயில்டு அசஸ்மெண்ட் ஆஃப் த சைல்டு. சில டைம் அசஸ்மெண்ட் பண்ணிவிட்டு என்ன சொல்லுவாங்க, ஒன்றுமே சைல்டில் பிரச்சனை இல்லை, யூ ஆஸ் பேரண்ட்ஸ் யூ ஜஸ்ட் காம் டவுன்னாங்கன்னா தட் இஸ் வெல் அண்ட் குட். இல்லைனா இஃப் தேர் சம்திங் எல்ஸ் கோயிங் ஆன் விச் நீட்ஸ் ஃபர்தர் அசஸ்மெண்ட் தென் தட் ஹேஸ் டு பி டன். ஓகே டாக்டர், அடுத்த காலர் பார்க்கலாம். வணக்கம். ஹலோ டாக்டர். ஹலோ மேடம், நான் தாம்பரத்துலேருந்து அருணா பேசுகிறேன். டாக்டர்கிட்ட பேசுங்கம்மா. எஸ் மேடம், எனக்கு வந்து 2 பையன். ஓகே. செகண்ட் பாய் வந்து நார்மலாவே பிசிக்கலி பயங்கர ஆக்டிவ், படிப்புலயும் ஓகே. ஓகே. ஃபர்ஸ்ட் பாய் வந்துட்டு படிப்புலாம் நல்லா படிப்பான், ஆனா சைல்ட்ஹுட்ல இருந்தே கொஞ்சம் லேசியாவே இருக்கான். இப்போ வந்து நம்ம ஸ்கூலுக்கு கிளம்ப சொன்னோம்னா ஒரு 1 ஹவரா இருந்தாலும் சரி 1.5 ஹவரா இருந்தாலும் சரி கிளம்பிட்டே இருப்பான். பிரஷ் பண்ண போனான்னா ஒரு 20 மினிட்ஸ் ஆகும். நான் எவ்வளவோ கொஞ்சம் பொறுமையாவும் சொல்லி பார்த்தாச்சு, வேகமாவும் சொல்லி பார்த்தாச்சு. சரி, இதுக்கு என்ன பண்ணலாம்? அவன் லேசினஸாவே இருக்கான். கிளாஸ்லயும் இன்கம்ப்ளீட் ஒர்க்ஸ் நிறைய இருக்கு. சரி, இப்போ என்ன வயசு மேடம் பெரிய பையனுக்கு? 9 இயர்ஸ் ஆகுது. 9 இயர்ஸ் ஆகுது. பட் தானா அவன் ட்ரெஸ் எல்லாம் தானா போட்டுப்பானா, தானா எடுத்து சாப்பிடுவானா? அதெல்லாம் போட்டுப்பான், நல்லா இதெல்லாம் பண்ணுவான். விளையாடும் போதெல்லாம் நல்லா ஆக்டிவா சுறுசுறுப்பா இருப்பான். சரி, வெறும் ஸ்கூல் கிளம்புறதுக்கு அண்ட் ஸ்கூல்ல படிக்க கிளம்புறது, தென் வந்துட்டு இப்ப நம்ம நார்மலா வந்து குளிச்சுட்டு வாடான்னு சொன்னாலும் அது மாதிரி அந்த கிளீனஸ் இதெல்லாம் பண்ண சொன்னா கொஞ்சம் லேசியா பிஹேவ் பண்றான். ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மேடம், இது என்ன ஒரு நார்மல் 9-year-old பிஹேவியரா இல்லைனா இது அப்நார்மலா? அதுதான் தட் இஸ் அ குவெரி ஹியர். ஸோ சில சைல்டுக்கு பார்த்தீங்கன்னா நிறையா விளாடணுன்னு இருக்கும், கவனம் என்ன சொல்கிறது விளாட்டில் இல்லை வெளில நடக்கிறதுல இருக்கும், விச் இஸ் நாட் அப்நார்மல் நான் சொல்ல மாட்டேன். பட் இப்போ குழந்தைய பார்த்தா தான் எனக்கு தெரியும். இப்போ நீங்கள் சொல்கிறத பார்த்தா அகாடமிக்லி ஹீ இஸ் குட், அப்பார்ட் ஃப்ரம் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கிறதுக்கு தவிர ஹீ இஸ் நாட் டூயிங் எனி வேறு ஒன்றும் மேஜர் ப்ராப்ளம் இல்லாத மாதிரி எனக்கு பட்டுது. ஸோ எதுக்கு இது இம்பார்ட்டன்ட்னா ஸ்லோவாக எதுக்கு இருக்குது குழந்தை, கவனம் அந்த வேலையில் இல்லையா, வேறு ஏதாவது மைண்டில் என்ன சொல்கிறது விளாட்டை பற்றி நினச்சிட்டு இருக்கானா, வேறு ஏதாவது நினச்சினா அதனால ஸ்லோ ஆகிறானா, இல்லைனா அவனால் பண்ண முடியலையா, ஸோ அவனால் மோட்டர் ஆக்டிவிட்டீஸில் ஏதாவது கொஞ்சம் பிரச்சனை இருக்கா அதனால. ஸோ வாட் வி அசஸ்மெண்ட் பண்ண பார்க்கணும்னா என்ன சொல்லுவோன்னா, அவனாலேயே சட்டையில் பட்டன்லாம் பண்ண முடியறதா, ப்ரஷ் அவனால் தானாக பண்ண முடியறதா, சைக்கிள் ஓட்டுறானா, ஃபுட்பால் விளாடுறானா, அதில் தான் ஏதாவது பிரச்சனை இருக்கா. ஸோ மோட்டர்னா அவன் கால் கை இந்த வே இட் ஒர்க்ஸ்
சாக்ஸ் அதில் ஏதாவது பிரச்சனை இருக்கா? ஸோ அகெயின் திஸ் நீட்ஸ் ஓரளவுக்கு ஒரு டாக்டரை பார்த்து வெதர் ஏதாவது இஸ் திஸ் அ நார்மல் 9-year-old சைல்டா இல்லைனா தெர் இஸ் சம்திங் எல்ஸ் கோயிங் ஆனா that needs looking into madam. But having said that இது ஒன்றும் அன்காமன் 9 வயசு பையன் கொஞ்சம் டிஸ்ட்ராக்டடாக இருக்கிறது அப்நார்மல் இல்லை. ஸோ அவனுக்கு என்ன சொல்லணும்னா நீங்கள் அவனுக்கு அப்படி யூ ஷுட் கிவ் ஹிம் சம் டைம். சே தட் இந்த இப்போ நீ கிளம்பணுன்னா இவ்வளோ மணிக்கு எழுந்துக்கிற இதுக்குள்ளே நீ கீழே வரணும், வரலைன்னா தெல் பி சம் ரிப்பர்கஷன்ஸ். ஸோ சில டைம் என்ன ஆகுனா குழந்தை லேசியாக இருக்கிறதுனால பேரண்ட்ஸ் வில் ஜம்ப் இன். சரி நீ லேட் ஆகிட்டு நான் பண்ணிடுறேன், சாக்ஸை போட்டு விட்ருவாங்க, சட்டையை போட்டு விட்ருவாங்க, நம்ம வீல் சிப் இன் அண்ட் வில் டூ இட். நான் என்ன சொல்வேன், யூ லீவ் இட் டு த 9-year-old பாய் ஷுட் ட்ரெஸ் அப் ஆன் இஸ் ஓன். அவன் அந்த சாக்ஸு ஷூ இல்லைன்னா அப்படியே அனுப்புங்க. ஒரு நாள் அவன் ஸ்கூலில் சாக்ஸுக்கு அவன் போட்டுக்காமல் இல்லை லேட்டாக போனதுனால இஃப் ஹி மிஸ்ஸஸ்னா ஸ்கூலில் அதுக்கு ஒரு பனிஷ்மெண்ட் இருக்கும், இல்லை ஸ்கூலில் அவனுக்கு ஏதாவது ஒரு இருக்கும், இந்த மாதிரி பிளாக் டைரி நோட் ஏதாவது ஒன்று இருக்கும். ஸோ அதனாலேயே சில பசங்க பாக்கி ஃப்ரெண்ட்ஸ்லாம் என்ன சொல்லுவாங்கன்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் டே அவங்க பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி சிம்பிள் திங்ஸ் ஆல்சோ யூ கேன் ட்ரை. நீங்கள் உள்ளே பூந்து பண்ணாமல் அவன் லேட் ஆச்சுன்னா அவன் தான் போனோம், அப்படியே போனோம். அன்றைக்கி நீ பிரேக்ஃபாஸ்ட் அன்றைக்கி ஒரு நாள் சாப்பிடல, நீ லேட்டாக வந்திருக்கேன், நீ பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்லன்னா அப்படியே கிளம்பி போனேன்னா நெக்ஸ்ட் டே ப்ராபப்ளி இந்த மாதிரி சரி எனக்கு பசிச்சுது நம்ம பிஹேவியரை சேஞ்ச் பண்ணிக்கணும்னு பண்ணிப்பாங்க சில டைம். ஓகே டாக்டர், ஐ திங்க் நம்ம எண்ட் ஆஃப் த ஷோக்கு வந்துட்டோம்னு நினைக்கிறேன். ஸோ ரொம்ப நன்றி, எங்களோட கேள்விகளுக்கு ரொம்ப விரிவாகவும் தெளிவாகவும் ரொம்ப அழகாக பதிலளிச்சிங்க. ரொம்ப ரொம்ப நன்றி டாக்டர் நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டதுக்கு. தேங்க்யூ. இதே மாதிரி ஒரு நல்ல ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். அதுவரை நன்றி, வணக்கம்.